கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் இந்த வாரத்தில் கூட எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம். தேவனுடைய சத்தியங்களையும் அவருடைய திட்டங்களையும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான சில பாடங்களையும் நாம் இன்றைய தினத்தில் காண இருக்கிறோம். ஏற்கனவே கடந்த பாகத்தில் நாம் உவமை பார்த்துருக்கிறோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இன்றைய தினத்தில் கூட இன்னொரு உவமை நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலேருந்து சில பேர் இதை ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏறக்குறைய ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடத்தை ஏற்கனவே எடுத்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கும்போது இன்னமும் சில நுணுக்கங்களை இன்னும் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு உவமை தான் உக்ரானக்காரன் என்ற ஒரு உவமை. ஆனால் சிலர் புதிதாக வந்திருக்கிறீங்க, அப்போ உவமைகள்னா என்ன அப்படின்னு நம்ம தொடங்கி ஒரு பின்னணி பார்த்துட்டு போகலாம். இயேசு கிறிஸ்து எப்பவுமே அவங்க சீசர்கள்கிட்ட போய் பேசும்போது, சீசர்கள்கிட்ட மட்டும் இல்லை, இஸ்ரேல் மக்களுக்கிட்ட அவர் போய் பிரசங்கத்தை சொல்லும் போதும் அதிகமாக அவர் எதை தான் பயன்படுத்தியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உவமையை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் பேசும்போது உவமைகளாக பேசியிருக்கிறார். அவர் உவமைகள் அன்றி வேறொன்றும் பயன்படுத்தவே இல்லையா. அதாவது அவர் பேசினாலும் என்ன தான் சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா உவமைகள் மட்டும்தான் பேசுவாராம். வசனத்தை வாசிக்கலாம், அதில் என்ன இருக்குன்னு பின்னாடி நான் சொல்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து தொடங்கலாம். இவைகள் எல்லாம் இயேசு ஜனங்களோடு ஊமைகளாக பேசினார், ஊமைகளினாலே அன்றி அவர்களோடு பேசவில்லை. அப்போ அவர் பேசினாலே என்னதான் பேசி நிற்கிறாரா? உவமைகள் பேசி நிற்கிறார். அப்போ உவமைகள்னா என்னன்னா அதுக்குள்ள ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும். அதாவது வெளியே பார்க்கும்போது ஒரு கதை வடிவத்தில் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு பெரிய சத்தியமே உள்ள ஒளிஞ்சுன்னு இருக்குமா. அவர் வாயை திறந்து பேசினாலே இதுதான் வரும்னு பார்த்தீங்கன்னா உவமைகள் தான், கதை மாதிரி இருக்கும். அப்போ அவங்க சீசர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூப்பிட்டுன்னு போயிட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட பேசுகிறாங்க. ஆண்டவரே, நீங்கள் ஏன் இவங்களுக்கு உவமைகளாக பேசுகிறீங்க? எங்களுக்கு மட்டும் அதோடைய மறைப்பொருளை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்களுக்கு வெறும் உவமைகளாகவே பேசுகிறீங்களே, அவங்களுக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னால் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்களே அப்படின்ட்டு கிறிஸ்துக்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். அப்ப அவர் ஏன் ஊமைகளாக பேசுறாருன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் பார்க்கறாங்களா, புரிந்து கொள்ளலையா, கேட்குறாங்களா, அவங்களுக்கு புரிதலே இல்லையா. அப்போ பார்க்குறாங்கோ, தெரிய மாட்டேன்னு இருக்கு. மேசியா முன்னாடி நிற்கிறாங்கோ, தெரியல. மேசியா சொல்கிற வார்த்தைகளை கேட்குறாங்கோ, புரியல. இருதயம் ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால அவர்களுக்கு நான் உவமைகளாகவே பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏசியாலேருந்து இவர் எடுத்து அந்த வசனத்தை முன்னாடி வைக்குவார். ஆனால் இப்போ கவனிக்கலாம், ஏன் உவமைகளாக பேசினார், ஒரு கதை வடிவத்தில் பேசினார்னா, அந்த ஒவ்வொரு உவமைகளுக்குள்ள என்ன ஒளிஞ்சுன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இருக்கா. அதை சொல்லிட்டு என்ன சொல்வாருன்னா, மத்தேயு 13:11 இவைகளை உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உவமைகளாக. அப்போ உங்களுக்கு அருளப்பட்டிருக்குன்னா யாருக்குன்னு சொல்கிறாருன்னா சீசர்களுக்கு. அப்போது இயேசு கிறிஸ்துடைய உவமைகளை புரிந்து கொள்ளணும்னா கிறிஸ்துவின் சீசர்களாக இருக்கணும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உவமைகள் புரியும். இதுதான் உவமைகளுடைய ஒரு சின்ன சுருக்கம், ஒரு சின்ன பின்னணி. இப்போ இதை சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, நிறைய சில காலங்கள் ஆன பின்பு இந்த உக்ரானக்காரன் அப்படின்ற ஒரு உவமையை பேசுகிறாரு. இது பைபிள்லேருந்து நம்ம முதல் வாசிக்கணும். நீண்ட பகுதி, நிறைய வசனங்கள். அதை முதல் நம்ம அந்த உவமைகளை வாசித்த பின்பு தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, எல்லாருமே முடிஞ்ச எடுத்துக்கோங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இந்த உவமை இருக்குது. அதனால் இந்த உவமையை நிதானமாக நிறுத்தி வாசிச்சிடுங்க. இதை கேட்குறவர்கள் கேளுங்க. கேட்டு முடித்த பின்னாடி தான் இந்த உவமைக்குள்ளவே நம்ம போக முடியும். மீண்டும் சொல்கிறேன், லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் தம்முடைய வாசிங்க 16ஆம் அதிகாரம் 1லேருந்து 13. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரனக்காரன் இருந்தான்.
அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுவதற்காக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? உன் உக்கிரன கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரனக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரனக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமானன் உக்கிரனான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானோ? கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரன விசாரிப்பை விட்டு நான் தள்ளி போடும்போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார்கள். உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனுக்காக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரனக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரனக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளி என் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். போதும், புரிஞ்சுச்சா? கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குல்ல? சரி, இதை திருப்பி நம்ம கவனிக்கலாம். இதோடைய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து ஒரு உவமை சொல்ல தொடங்கிட்டார். ஒரு உக்ரானக்காரன் இருக்கிறான். உக்ரானக்காரன்னா அக்கௌண்டன்ட். ஒரு உக்ரானக்காரன் இருக்கிறான். அந்த உக்ரானக்காரன் அவனுடைய எஜமானனுக்கு சரியான கணக்கை ஏற்கனவே கொடுக்கல. அதனால அந்த எஜமானன் என்ன பண்றாருன்னா, அந்த உக்ரானக்காரனை கூப்பிட்டுட்டு, பாருப்பா, உன்னை இந்த உக்ரான வேலையிலேருந்து நான் உன்னை நீக்கிடுறேன், டிஸ்மிஸ் பண்ணிடுறேன், நீ போயிடு, போகிறதுக்கு முன்னாடி கணக்கை கொடுத்துட்டு போயிடுன்றார். சரி, இந்த உக்ரானக்காரன் என்ன பண்றாருன்னா, இப்போ என்னை வேலையை விட்டு என்னுடைய எஜமானன் தூக்கிடுறாரு, நான் இப்போ என்ன பண்ணுறது? நான் கொத்துகிறதுக்கு சோம்பேறி, அதாவது கொத்துகிறதுக்கு என்னிடத்தில் பலம் இல்லைன்றார். அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து வேற ஒரு வார்த்தையும் சொல்வார், அதுவும் பார்க்கலாம். இதனால் பண்ண முடியாது, இப்போ நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாராம். யோசிச்சுட்டு, எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்னுடைய எஜமானனுக்கு எண்ணெயும் கோதுமையும் கொடுக்கணும், வீட்டு நிறைய கலசத்தில் கொடுக்கணும். அது எவ்வளோன்னு கூட பார்க்கலாம். இவர் சாதாரண உக்ரானக்காரன் இல்லைங்க, இவர்கிட்ட கொடுத்தப்பட்ட அந்த ஆஸ்தி ரொம்ப பெருசா. இதை எஜமானனுக்கு கொடுத்துடணும். ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி கணக்கை தப்பாக கொடுக்க சொல்லலாம். அவங்கக்கிட்ட பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட் கொடுக்குவார். ஒலிவ எண்ணெய்க்கு 50% டிஸ்கவுண்ட்டு, அப்புறமா இவர் கொடுக்க வேண்டிய அந்த கோதுமைக்கு 20% தள்ளுபடி பண்ணிடுவார். இதை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி கணக்கு எழுத சொல்லுவார். அவங்களும் எழுத சொல்வார். அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, அவங்கள கம்மியாக என் எஜமானனுக்கு கொடுக்க சொல்லிட்டேன்னா என்னை வேலை விட்டு தூக்கிட்ட போது நான் அவங்க கூட போய் நான் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த மனுஷர்களை தப்பான கணக்கு எழுத சொல்றாராம். இப்போ இந்த எஜமானன் பார்க்குறாரா, பார்த்துட்டு, ஆஹா, இந்த உக்ரானக்காரன் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறான்னு சொல்லி மெச்சிக்கொண்டார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உவமையை பேசுவார். இதில் 2 கண்ணோட்டம் இருக்கும். ஒன்று, இஸ்ரேல் மக்களுக்கு நேரடியாக பேசினிருக்குவார், அவங்களுக்கு ஒரு பாடம் போய் சேரும். அதில் இருக்கிற வேற ஒரு ரகசியம், சாவி, அதை நம்ம திறந்தா நம்ம கிட்ட அந்த உவமை பேசும். புரியுதுங்களா? இந்த மாதிரி 2 கண்ணோட்டத்தில் நம்ம முதல் பார்க்க போகிறோம். இந்த உவமையை யாருக்கிட்ட இயேசு கிறிஸ்து பேசினுக்கிறாருன்னா, அவங்க சீசர்களுக்கிட்ட. ஆனால் இந்த உவமை யார் தெரியுங்களா கேட்டு நிற்கிறது? அங்கே பக்கத்தில் நின்றுக்குன்னு பரிசேயர்கள் கேட்டு நிற்குவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உவமையை பேசிட்ட பின்பு பரிசேயர்கள் கோபம் பட்டாங்க. அப்போனா கிறிஸ்து பேசின உவமை யாரை போய் குத்திருக்கிறது? பரிசேயர்களை குத்திருக்கு. அப்போனா அவங்க என்னவோ செஞ்சிருக்கிறாங்க. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவைகள் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு யார் கேட்டு நிற்கிறது? பொருளாசைக்கு பிரியராயிருக்கிற பரிசேயர்கள். புரியுதுங்களா? அப்ப பரிசேயர்களுக்கு எது ரொம்ப பிரியமா இருக்கு? பொருளாசை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உவமையில
யாரை மனசில் வைத்து மையமாய் கொண்டு பேசின்கிறாரு? அங்க இருக்கிற பொருளாசை பிடித்த பரிசேயர்கள் இருக்கிறாங்க. இந்த உவமை கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம், 15ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக. அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை நோக்கி. புரியுதுங்களா? வாசிக்கலாம். பரிசேயர்களை நோக்கி, உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இந்த உவமையுடைய மையப்பொருள் அந்த இடத்துல யார்கிட்ட தான் போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள்ட்ட. இன்னைக்கு நிறைய வசனம் இருக்கோ, இப்படிதான் இந்த பாடமே போகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த முதல் கிறிஸ்து பேசின உவமையை பரிசேயர்கள்ட்ட இருந்து தொடங்கலாம், அப்புறமா நம்ம கிட்ட வரலாம். இந்த கோணத்துல தான் போக முடியும். அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கிற எஜமானன்களுக்கிட்ட இந்த அக்கௌண்டன்ட் உக்ரானக்காரர்களை வச்சு நிற்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே இந்த உக்ரானக்காரர்கள் பார்த்து நிற்குவாங்க. பார்த்துக்குன்னு அவங்களுக்கு மாசம் முடிஞ்ச பின்பு போய் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கறது வழக்கம். இன்னைக்கெல்லாம் பிஸ்னஸ்ல தான், வியாபாரத்துல தான் அக்கௌண்டன்ட் வைக்குவாங்க. அன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப ஐஸ்வர்யவானா அவங்களுக்கு நிறைய வியாபாரம் இருக்கும், கம்பெனி மாதிரி நிர்வாகம் வச்சு கூட நடத்தின்னு இருக்குவாங்க. சில நேரத்தில் அவங்கள வீட்டோடைய விசாரணைக்காரனாக கூட என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரானக்காரர்களை நியமனம் பண்ணுவார்கள். வீட்டோடைய கணக்கு வழக்கை இவங்க பார்க்கறதுக்கு நியமனம் பண்ணுவார்கள். ஏன்னா இந்த உக்ரானக்காரன் கடன் கொடுக்க வேண்டியவர்களுக்கு தள்ளுபடி செய்கிறார் தெரியுங்களா? இவங்க எவ்வளோ கடன் கொடுக்கணும்னா, நம்ம பார்க்கும்போது 100 குடம் என்ன அப்படின்ற அவ்வளோதான், அது ரொம்ப சிம்பிளாக நினைக்கிறோங்க. இதோட கணக்கை பின்னாடி பார்க்கலாம், அதிகமான ஐஸ்வர்யம் கொடுக்க வேண்டியதாக இருந்ததா. இப்போ ஒவ்வொன்றா திருப்பி முன்னாடி போகலாம். இப்போ இந்த உக்ரானக்காரன் என்ன நினைக்கிறாரு? வசனத்தை வாசிக்காதீங்க, குறிச்சுக்கோங்க. 3ஆம் வசனத்தில் இந்த உக்ரானக்காரன் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாருப்பா, என்னுடைய எஜமானன் என்னை வேலை விட்டு துரத்திடுவாரு, நான் கொத்துறதுக்கு எனக்கு என்னிடத்தில் பலம் இல்லை, பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு நான் ரொம்ப பெருமைக்காரன், நான் எப்படி பிச்சை எடுக்க முடியும்னு கேட்குவார். அதுதான் அந்த கடைசி வார்த்தை. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னை வேலை விட்டு தூக்கிட்டாருன்னா நான் போய் எப்படி வேலை செய்ய முடியும்? வேலை செஞ்சாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். அடுத்து வேலை செய்யாமலே காசு வரணும்னா ஒன்று திருடணும், அல்லது எங்கன்னா போய் நம்ம கேட்கணும், பிச்சை எடுக்கணும். அதுதான் சொல்றாரு. பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நான் போய் எப்படி பிச்சை எடுக்க முடியும்ன்ற ஒரு சிந்தனையில இவர் யோசிக்கிறார். இப்போ இந்த கொத்துகிறதுன்னு என்னன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த வேலை ரொம்ப தாழ்த்தப்பட்ட வேலை. கொத்துகிறது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு விவசாயி அல்லது ஏதோ ஒரு கட்டட வேலைகளை செய்கிறவர்கள் தான் இந்த கொத்துகிற ட்ரென்ச்சஸ் நோண்டுவாங்க. அதை தண்ணி வாய்க்கால்லாம் விடுறதுக்கு தான் இந்த கொத்துகிற ட்ரென்ச் வேலை. அடுத்து பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு என்னவா இருக்கு, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, நான்லாம் போய் எடுக்க முடியாதுன்ற ஒரு மனநிலைமையில் இந்த உக்ரானக்காரன் இருக்கிறார். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் யார் கேட்டுன்னு இருக்கிறது? பக்கத்தில் இருக்கிற பரிசேயர்கள் உட்காந்து கேட்டுன்னு இருக்கிறாங்க. இதை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து இப்போ சொல்ல தொடங்கிட்டார். அந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, பாருப்பா, எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கோ. இவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் போய் சொல்றேன், நீ எஜமானனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்குல பொய் கணக்கு எழுது, பாதிக்கு பாதி உனக்கு தள்ளுபடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாராம். அது என்ன கொடுக்குறாரு? இன்னொரு தடவை இந்த வசனத்தை கவனிங்க. 6ஆம் வசனம் எவ்வளோ தள்ளுபடி பண்றார்? அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். 100 குடம் எண்ணெய் அப்படின்னா எவ்வளோ அர்த்தம்னா, 800 கேலன்ஸ் ஒலிவ எண்ணெய் எவ்வளோ கொடுக்கணுங்க? 800 கேலன். பார்க்கலாம் அது என்னான்ட்டு. அடுத்து, அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது. அப்ப எவ்வளவு தள்ளுபடி கொடுக்கிறாரு? 50. நீ 100 குடம்னா எவ்வளவு கேலன்? எவ்வளோ கேலன்? 1400. இல்லைங்க, நான் இப்போ சொன்னேன்னு 800 கேலன்ஸ். 100 குடம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 800 கேலன். ஒரு கேலன் 3.2 3.75 வரும் ஒரு கேலன். அப்போ இவர் எவ்வளோ கொடுக்கணும்? 800 கேலன்னா எவ்வளோ வருது? ஒரு கேலன்னா 3.75 லிட்டர் எண்ணெய். 800 கேலன்னா எவ்வளோ வருது தெரியுங்களா? 3028 லிட்டர், 3000 லிட்டர்ஸ் ஒலிவ எண்ணெய் கொடுக்கணும். ஒரு லிட்டர் எண்ணெய்லாம் இப்போ என்ன விலை? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒலிவ எண்ணெய் 3000 லிட்டர் ஒலிவ எண்ணெய் கொடுக்கணும். இது எவ்வளோ வருஷத்துக்கான
கூலி ஒரு மனுஷனுக்கு இது எவ்வளோ வருஷத்துக்கான கூலின்னு பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் ஒரு மனுஷன் வேலை செஞ்சானா எவ்வளோ காசு சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளோ காசு இருந்தால் தான் இந்த 3000 லிட்டரை எண்ணெயை திருப்திப்படுத்த முடியும். இது சாதாரணமானதா? நான் சொல்றது புரியுதா? அந்த எவ்வளோ கேலன் கொடுக்கணும்னா 800 கேலன் எண்ணெயை கொடுக்கணும். 800 கேலன் எண்ணெயோடைய மதிப்பு வந்து ஏறக்குறைய 3 வருஷத்துக்கான சம்பளம். ஒரே தடவை கொடுக்குற மாதிரி அவ்வளோ கொடுத்தா தான் இந்த எண்ணெய்க்கான விலை திருப்தி ஆகும். இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதில் பாதிக்கு பாதி தள்ளுபடி பண்ணிட்டார். இது ஒன்று செய்கிறார். ரெண்டாவது என்ன பண்றாருன்னா என்ன கொடுக்கணும்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் வசனம். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். இதுல 100 கலம் கோதுமை ஆங்கில பைபிள்ல உங்களுக்கு எவ்வளோனே போட்டிருக்குவாங்க, 1000 புஷெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு புஷெல்ன்றது வந்து 35 லிட்டர். 35 கொஞ்சம் 35.25 வரும். ஒரு லிட்டர்னா, அதாவது ஒரு புஷெல்னா 35 கொஞ்சம் ஏறக்குறைய இருக்கிற லிட்டர் தான் ஒரு புஷெல். இவர் எவ்வளோ கொடுக்கணும்? 1000, 100 நம்மளுக்கு தமிழ்ல 1000 கொடுக்கணும். அப்பனா 35 லிட்டர் என்ன இருக்கு? வீட்டு கோதுமை எவ்வளோ கொடுக்கணும்? 35,000. ஒரு டன் எவ்வளோங்க? எவ்வளோ கேஜி ஒரு டன்னு? 1000 கேஜி. அப்போ இது எவ்வளோ டன்னு கொடுக்கணும்? புரியுதுங்களா? இது சாதாரணமான கணக்கா? நிறைய கொடுக்கணும். டன்னு கணக்கில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு கடன். அப்போ இந்த கடத்தை என்ன பண்ணுறாருன்னா அடுத்து ஒரு 20% தள்ளுபடி பண்ணிட்டார். இதுதான் நடந்துன்னு இருக்குது. இப்போ இதை சொன்ன உடனே இது எல்லாத்தையுமே யார் கேட்டுன்னு இருக்கிறது? அங்கே இருந்த பரிசேயர்கள் கேட்டுன்னு இருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க மனசு குத்தி இருக்கு. அப்பனா இவங்க இதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருக்கணும்? தப்பு பண்ணியிருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுன்னா மனசு குத்த முடியாது. அதனால தான் இவங்களை பற்றி சொல்லும் போது பணத்தாசை பிரியர் உள்ள, பொருளாசை பிரியர் உள்ள பரிசேயர்கள். இதை சொல்லிட்டு தான் கிறிஸ்து சொல்வாரு, நீ 2 எஜமானனுக்கு ஊழியம் பண்ண முடியாதுன்னு. அப்பனா அங்க நின்று கொண்டு இருந்த பரிசேயர்கள் 2 எஜமானனுக்கு ஊழியம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இது முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல் இந்த கண்ணோட்டம், இந்த உவமை யாருக்கிட்ட தான் பேசப்படுதுன்னா பரிசேயர்கள். அப்போ பரிசேயர்கள் உக்ரானக்காரன் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்களா? உக்ரானக்காரனா புரியுதுங்களா? கணக்கு ஒப்புவிக்கிற வேலை. பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தின் கணக்கை ஒப்புவிக்கிற வேலை அவங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருந்தது முதல். இது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுவார்னா ரோமர்களுக்கு எழுதின நிருபத்தில் ஒரு 5 வசனத்துல ரொம்ப நீளமா பேசுவார். இந்த நியாயப்பிரமாணத்தை வைத்து கொண்டு இருந்தவர்கள் குறிச்சிக்கோங்க. நிறைய வசனன்றதுனால நான் உங்களுக்கு வசனத்தை சொல்லின்னு போறேன். அதுக்குள்ள இருக்கிற கருத்தை சொல்ற முக்கியமான வசனங்களை மட்டும் பார்க்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பவுல் தொடங்குவார். நியாயப்பிரமாணம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நீங்க ரொம்ப பெருமையா நீங்க பேசின்னு இருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணின்னு இருக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் நியாயப்பிரமாணத்துல உங்ககிட்ட என்ன கேட்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு புரியவே மாட்டுன்னு இருக்கு. நீங்க என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எல்லாமே தெரியும்னு நினைச்சுக்கின்னு நீங்களும் மற்ற ஜனங்களை வழி நடத்தின்னு இருக்கிறீங்க. வழி நடத்துறது இல்லாம இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு நாங்க தான் வெளிச்சோன்னு சொல்லி நீங்களே உங்களை பத்தி பேசின்னு இருக்கிறீங்க. இது யாரை பத்தி சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தை வச்சு கத்து கொடுத்துன்னு இருக்கிறவர்களுக்கு. இதை சொல்லிட்டு 20ஆம் வசனத்துல என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறீங்க பிள்ளைகள் நீங்க நல்லா சொல்லி கொடுக்கலாம், உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு, உங்களுக்கு தான் சத்தியம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க அதை பண்ண மாட்டேன்னு இருக்கிறீங்க. நீங்க மற்றவர்களை திருடாதன்னு சொல்லி கத்து கொடுக்குறீங்க. ஆனா நீங்களே என்ன பண்றீங்கன்னா திருடி நிற்கிறீங்க. நீங்க மற்றவர்களுக்கு விபச்சாரம் பண்ணாதன்னு சொல்லி கொடுக்குறீங்க. நீங்களே என்ன பண்றீங்க? நீங்களே விபச்சாரம் பண்றீங்க. மற்றவர்களுக்கு விக்கிரக ஆராதனை பண்ணாதன்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா நீங்களே மற்ற அந்நிய தேவர்களை எடுத்துன்னு வந்து நீங்களே வச்சுன்னு இருக்கிறீங்க சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை வைத்து சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறவர்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு சட்டத்தை போட்டுன்னு இருக்கிறீங்க, மற்றவர்களுக்கு ஒரு சட்டத்தை போட்டுன்னு இருக்கிறீங்க. புரியுதா? வசனத்தை இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதுலயே ரோமர் 2:23. நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? என்ன பண்றாங்க? நியாயப்பிரமாணத்தை குறிச்சு என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க? மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா இவங்களே என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்துன்னு இருக்கிறாங்க. மீறி நடக்கிறது இல்லாமல் எங்ககிட்ட நியாயப்பிரமாணம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெருமையா வேற இருந்தாங்களாம். புரியுதுங்களா? இப்போ இந்த குற்றச்சாட்டை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சீசர்கள்கிட்ட பேசின்னு இருக்கிறாரு. கூட யார் இருக்கிறது? பரிசேயர்கள். இவங்க பரிசேயர்களுக்கு நியாயப்பிரமாணத்துல என்னென்ன ஓட்டை இருக்குன்னு தெரியும்.
நியாயப்பிரமாணத்துல ஒரு பிரமாணம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்பா அம்மாவை என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க, ஹானர் பண்ணுங்கன்னு இருக்கும். இப்போ அதில் ஓட்டையை கண்டுபிடிச்சிட்டாங்க பரிசேயர்கள். சில பிள்ளைகள்லாம் வந்து கேட்குறாங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு கனம் பண்ணுனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி காசு தேவைன்னா குடு, அதில் இருக்குங்க பிரமாணத்தில். அப்பா அம்மாவுக்கு உதவினா இவங்க என்ன பண்ணோம், பிள்ளைகள் போய் உதவி செய்யணும். இப்போ இந்த சட்டத்தை வச்சுக்கின்னு பரிசேயர்கள் அங்கே இருந்த வேதபாரர்கள்ட்டெல்லாம் வந்து கேட்குறாங்க, ஆசாரியர்கள்ட்டெல்லாம், நான் என் அப்பா அம்மா குடுன்னு கேட்குறாங்க, நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு உடனே அவங்க அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு பேசியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை சொல்வார், இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பாருப்பா நீ வந்து தேவனுக்கு கொடுக்குறன்னு பொருத்தனை பண்ணிக்கோ. அப்போ உங்கள் அப்பா அம்மா வந்து கேட்டா நீ என்ன சொல்லு, என்கிட்ட இப்போ கொடுக்க முடியாது, நான் கடவுளுக்கு கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுன்னு வாங்கும். புரிஞ்சுச்சா? அப்போ நீ வேற ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவ, இந்த சட்டத்தை கை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீ யாருக்கு கொடுத்துன்னு இருக்கிற, இப்போ தேவனுக்கு கொடுத்துன்னு இருக்கிறேன். தேவனுக்கு கொடுக்குறேன்னா அந்த காசு யார்கிட்ட தான் வரும், இவங்கள தான் வரும், வழி நடத்துறவர்கள்ட்ட வரும். புரியுதுங்களா? இதை மையமாய் கொண்டு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா, மத்தேயு 15:6 சொல்லின்னு இருக்குவார், அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்கள், நீங்க நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னா கனம் பண்ண வேண்டியது இல்லை, வேண்டாம் விட்டுடுங்கன்னு சொல்லி உங்களுடைய சொந்த செயலுக்காக நியாயப்பிரமாணத்தை நீங்க மீற வச்சுன்னு இருக்கிறீங்கன்ட்டு பேசின்னு இருக்கார். புரியுதுங்களா? அப்போ இந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள், ஜனத்தின் மூப்பர்கள், ஆசாரியர்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா, ஜனங்களிடத்தில் சரியான விசாரிப்புக்காரர்களாக இருக்கணும். இது முதல். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நல்லா அந்த உவமையை கவனிங்க, தங்களுடைய நண்பர்கள், அந்த உவமையில என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அந்த நண்பர்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், அவங்க கொடுக்க வேண்டிய கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி ஒலிவ எண்ணெயும் அந்த கோதுமையும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஏன் 50% 20%னா, இந்த இஸ்ரேலில் வந்து இது ஒரு வழக்கம். கடனை வாங்கிட்டாங்கன்னா எண்ணெய் வடிவத்தில் வாங்கினாங்கன்னா எண்ணெய் வடிவத்தில் கொடுக்கணும். அதில் எண்ணெய்க்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் இந்த உக்ரானக்காரனும் சாப்பிடுவாங்க. இது வரி வசூலிக்கிறவர்கள் இருந்தாங்களே, டேக்ஸ் கலெக்டர், அவங்களுக்கு வர காசுலேருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களும் சாப்பிட்றது வழக்கமாக இருந்துச்சு. அப்போ இதுலேருந்து எடுத்து இவங்க சாப்பிட வேண்டி இவங்க எடுத்துக்குவாங்க, தனக்குன்னு எடுத்துக்குவாங்க. அப்போ என்ன மனுஷன் என்ன பண்ணுறான்னா, அந்த அவன் கொடுக்க வேண்டிய வரியை தள்ளுபடி பண்ணுறான், இன்ட்ரெஸ்ட் வரியில் இன்ட்ரெஸ்ட்டை தள்ளுபடி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சில வேத உள்ளவர்கள் கூட எழுதுறாங்க. சில பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை இது வந்து ஏன் 50% இவர் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாருன்னா, அதெல்லாமே இவர் கொடுக்க வேண்டிய கடத்துக்கான இன்ட்ரெஸ்ட், அதனால தான் தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கவனிக்கலாம், கொஞ்சம் எப்படியோ வேற மாதிரி போகிற மாதிரி இருக்கா, பரிசேயர்கள்ட்ட போயிட்டுமேன்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து முதல் இது அவங்கள்ட்ட தான் சொல்லின்னு இருக்கிறார், அவங்க மனசு தான் இதை குத்தப்பட்டுன்னு இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணின்னு இருந்தாங்கன்னா, ஒன்றும் இல்லைங்கோ, இந்த பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தை வைத்து கொண்டு இருந்தவர்கள் அவங்க நண்பர்களுக்கு ஏற்ற மாதிரி பிரமாணங்களை மாற்றுவாங்க. நான் சொல்றது புரியுதா? இந்த சம்பவத்தில் இந்த மனுஷன் உவமையில இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா, கொடுக்க வேண்டிய கடனுக்கு தள்ளுபடி கொடுக்குறான், அதாவது பொய் கணக்கு எழுதுன்றான், நீ இவ்வளோ கொடுக்காத, கம்மியாக கொடுத்தா போதும்னு. இந்த நியாயப்பிரமாணத்தை வச்சுன்னு இருக்கிறவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா, ஜனங்களுக்கு ஒரு சட்டம், அதிகமாக கொடு. அவங்களுக்கு நண்பர்கள் இருந்தாங்க, பணக்காரர்கள், கூடவே இருந்தவர்கள், அவங்களுக்கு ஒரு சட்டம், நீ கொடுக்காத, நீ கொஞ்சமாக பண்ணால் போதும், உன் பலிகளை நீ கொஞ்சமாக செலுத்து. ஏன் அந்த இடத்துல ஒலிவ எண்ணெய் கோதுமைன்னு வைக்கிறார்னா, இதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் தேவனுக்காக செலுத்துகிற பலிகள், பழைய ஏற்பாட்டிலேருந்து செலுத்தின்னு வந்தாங்க. இதை அப்படியே கிறிஸ்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பேசுகிறாரு. ஜனங்களை பலி செலுத்தாத படிக்கு நீங்கள் தான் தடை பண்ணின்னு இருக்கிறீங்க. சில பேருக்கு அதிகமான பலி போடுறீங்க, சில பேருக்கு உங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ, யாருக்கு நண்பர்களோ அங்கே வந்து நீங்கள் கொடுக்காதீங்க போதும்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கிறீங்க செப்பரேட்டா, பணமாசை பொருளாசை உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்ட்டு இந்த பரிசேயர்களை நோக்கி பேசின்னு வருவார். இவங்க இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எதை தான் இவங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ஹானஸ்ட்னா பொய்க்கார வேலை, அக்கிரம வேலை, இந்த வேலையை தான் பரிசேயர்களுக்கு ஒப்பிட்டு காட்டின்னு வருவார். இவங்க பண்ணியிருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில இருந்தே இது நடந்துனே வந்தது. காசு வாங்கிக்கின்னு ஜனங்களுக்கு நியாயத்தை கொடுக்கவே மாட்டாங்களாம். இன்னைக்கு இருக்குது பாருங்க லஞ்சம், அன்னைக்கே லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. இது நியாய பிரமாணத்திலேருந்தே தேவன் பேசின்னு வந்திருக்குவாரு, லஞ்சத்தை வாங்காதீங்கோ, வாங்கி நீதியை நீங்கள் தவறான வேலைக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி பேசியிருக்கார். வசனத்தை ஒரு 4-5 வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும். என்ன பண்ணுங்க, நியாய பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்குது,
நீங்க நியாயம் விசாரிக்கும் போது எப்படி பண்ணாதீங்க, அநியாயம் பண்ணாதீங்க. எப்படி, ஏன் அநியாயம் பண்ணாங்கோ? என்னத்த வாங்கினாங்கோ? லஞ்சத்தை. அப்போ இது பண்ணாதன்னு பிரமாணத்துல கொடுத்திருந்து இல்லைங்களா? ஒருவேளை பண்ணாங்களா? பண்ணியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்தே பண்ணியிருக்கிறாங்க. வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 1:23. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். என்ன விரும்புறாங்களா? பரிதானத்தை விரும்புகிறார்கள்னா லஞ்சத்தை விரும்புறாங்க. ஏன் விரும்புறாங்க லஞ்சத்தை? லஞ்சம் கொடுக்கிறவர்களுக்கு ஒரு நீதி, லஞ்சம் கொடுக்காதவர்களுக்கு ஒரு நீதி. இது அன்னிக்கே நடந்து வந்தது. ஆமோஸ் கிட்ட கூட பேசுவாரு. இந்த வசனத்தை கூட குறிச்சுக்கோங்க, வாசிக்காதீங்க. மீகா 3:11 ஆமோஸ் கிட்ட கூட சொல்வாரு. ஆமோஸ் 5:12. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். என்ன பண்றாங்களா? ஏழைகளின் நியாயத்தை புரட்டினே இருந்தாங்க. அப்போ இவங்க ஒருத்தவங்க கிட்ட காசு வாங்குறாங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? இந்த வேலைகள் எல்லாமே இந்த வழி நடத்துறவர்கள் செஞ்சாங்க. பரிசேயர்கள் கூட செஞ்சாங்க இந்த வேலையை. அதனால தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே இவங்களை பத்தி சொல்லின்னு இருக்குவார். மத்தேயு 23:3 என்ன சொல்வார்னா, நீங்க ஜனங்களுக்கு சொல்றீங்க பண்ணுன்னு, நீங்க என்ன பண்ண மாட்டேன்னு இருக்கிறீங்க? நீங்க பண்ண மாட்டேன்னு இருக்கிறீங்க. அப்போ ஜனங்களுக்கு நாங்க பண்ணுன்னு சொன்னா நாம என்ன பண்ண? முதல் ஃபர்ஸ்ட் சொல்றவர்கள் செய்யணும், அப்புறமா தான் கேட்கிறவர்கள்ட்ட இருந்து என்ன பண்ணோம்? எதிர்பார்க்கணும். சொல்றவர்களே செய்யலனா அப்ப நீங்க உங்களை பண்ணுனா பரிசேயன் தான். புரியுதுங்களா? அப்போ இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இவங்களுக்கு எடுத்து வச்ச உடனே யாருக்கு கோவம் வருது? பரிசேயர்கள் கோவம் வருது. ஏன் கோவம் வருது? ஏன்னா இவங்க என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா, பொய் கணக்கு எழுதுறாங்க. இவங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு கணக்கும் ஏழைகளுக்கும் இன்னொரு கணக்கும் என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா எழுதின்னு இருக்கிறாங்க. ஆனா இதுல திருப்பி ஒரு கேள்வி, ஆனா இந்த உக்ரானக்காரன் உவமையில ஒரு ஐஸ்வர்யவானெல்லாம் இருந்தானே, அங்கெல்லாம் வரலாம். இப்போ இதை கேட்ட உடனே தான் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பரிசேயர்களுக்கு ஒரு ஆத்திரம் அடிது. அந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அந்த உக்ரானக்காரன் என்ன சொல்றான்னா, நான் போயிட்டு திருப்பி எந்த வேலையை செய்ய மாட்டேன், இந்த கொத்துகிற வேலையும் பிச்சை எடுக்கிற வேலையும் நான் செய்ய மாட்டேன். நல்லா யோசிங்க, பரிசேயர்களை ஒருவேளை வேலை விட்டு தேவன் தூக்கிட்டு இருந்தாருன்னா இவங்க போயிட்டு கொத்துகிற வேலை செஞ்சுன்னு இருக்குவாங்களா? இல்லை. போய் ஜனங்க கிட்ட ஏதாவது கையெடுத்திருக்குவாங்களா? இல்லை. ஆனா இதுல இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இதை கேட்ட உடனே தான் பரிசேயர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, கோபம் அடைஞ்சு சினம் அடைஞ்சு முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க, போயிட்டார். இப்போ கிறிஸ்து பேசுறார். இப்போ நம்ம கிட்ட இந்த உவமை வருது. இதுதான் இதோடைய பின்னணி. கிறிஸ்து உவமையை பேசி பரிசேயர்கள் குத்தப்பட்ட காரணத்துக்கான பின்னணி. ஏன்னா அவங்க செஞ்சுன்னு அக்கிரம வேலைகளை அவர் சுட்டி காட்டுறார். ஆனா இந்த உவமையில கிறிஸ்து பேசும்போது இந்த உவமை யார்கிட்ட தான் பேசினாரு? சரி பார்க்கலாம். அந்த உவமையில ஒரு ஐஸ்வர்யவான் உள்ள மனிதன் இருந்தா இல்லைங்களா, அந்த ஐஸ்வர்யவான் மனிதன் தான் இந்த உக்ரானக்காரனை வேலைக்கு வச்சாரு. இந்த உக்ரானக்காரன் பரிசேய வேலைகள் செய்தார்கள். இந்த பரிசேயர்கள் ஜனத்தின் முப்பர்களா இப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம். ஆனா இவங்க யாருமே உக்ரானக்காரனா இருந்தும் ஐஸ்வர்யவானுக்கிட்ட வேலை செய்யல. இவங்களாம் யாரு கீழே தான் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்கன்னா, தேவனுக்கிட்ட தான் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. நல்லா கவனிங்கோ, இந்த இடத்துல தான் உவமை மாறும். நாத்தான் உவமை பார்த்தோமே அந்த மாதிரி இந்த பரிசேயர்கள் எல்லாருமே உக்ரான வேலை செஞ்சுன்னு இருந்தாலும் யாருக்கிட்ட இவங்க செஞ்சுன்னு இருந்தாங்கன்னா, தேவன்கிட்ட தான் செஞ்சுன்னு இருந்தாங்க. ஆனா அந்த ஐஸ்வர்யவான் உள்ள மனுஷன் இருக்கிறார் பாருங்க, அவர்கிட்ட இவங்க வேலையே செய்யல. அந்த ஐஸ்வர்யவான் மனுஷன் வேற யாரோ. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, ரெண்டு விஷயங்களை இந்த உவமையில ஒன்னா இணைச்சு பேசின்னு இருக்கிறார். ஒன்னு அவர்களுக்கும் பாடம் போய் சேருது, நமக்கும் பாடம் சேரணும். அதனால ரெண்டு காரியங்கள் பேசுறார். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் யாருன்னு கண்டுபிடிக்க போய் தான் நம்ம கிட்ட இந்த உவமை பேச தொடங்கும். ஏன்னா இந்த உவமையை தொடங்கும் போதே யார்கிட்ட தெரியுங்களா பேசினாரு? பரிசேயர்கள் கிட்ட இல்லைங்க, அவங்க கேட்டுன்னு இருக்கிறாங்க. அவர் பேசுறதே அவருடைய சீசர்கள்கிட்ட பேசுவார். வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 16:1. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, யாரை நோக்கி? சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானனுடைய ஆஸ்திகளை அழித்து போட்டு கொண்டு நின்றான். அப்போ அந்த எஜமான் என்ன பண்றாரு? இந்த எஜமானனுக்கு இது அறிவிக்கப்படுது. என்னன்னு அறிவிக்கப்படுது? உன்னுடைய ஆஸ்திகளை இவர் என்ன பண்றாரு? அழிச்சு போட்டு இருக்கிறார். அப்பொழுது எஜமானன், 2ஆம் வசனம், அப்பொழுது எஜமானன்
இந்த மனுஷனை கூப்பிட்டு உன்னுடைய உக்ரான வேலையில என்ன பண்ணிடுறேன், நான் எடுத்துடுறேன். ஆனால் என்ன சொல்றாருன்னா, உன்னை பற்றி இந்த விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, இதுக்கெல்லாம் நீனா பதில் கொடுக்குற, உன் கணக்கெல்லாத்தையும் ஒப்பு வச்சுட்டு நீ என்ன பண்ணிடு, இனி வேலைக்கு வராத அப்படின்னு அனுப்புறார். இப்போ இந்த உவமை நம்ம கிட்ட பார்த்துன்னு இருக்கிறோம். வேலைக்கு வராதன்னு சொல்லி இவர் அனுப்புறாராம். இப்போ அனுப்பும் போது இந்த மனுஷன் என்ன யோசிக்கிறாருன்னா, பாரு, அப்பொழுது உக்ரானக்காரன் நான் என்ன செய்வேன், நான் என்ன தப்பா செய்யறது, என் எஜமானன் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி விட்டாரே, என்னை தள்ளி போட்டாரே, கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இறக்குவதற்கும் எனக்கு வெட்கமா இருக்குன்னு ஆங்கிலத்தில் பாருங்க, ரொம்ப அழகா பேசியிருக்கோம். இதுல வெட்கமா இருக்குன்னு இருக்கு. ஆங்கிலத்தில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் பிச்சை எடுக்கிறதுக்கு ரொம்ப பெருமை, நான் இவ்வளோ பெரிய ஆளு, நான் போய் பிச்சை எடுக்குவேனா அப்படின்னு இவர் யோசிக்கிறாராம். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த உக்ரானக்காரன் யாரு, எஜமானன் யாரு, இந்த பொருள்கள் என்ன, நண்பர்கள் யாரு. அப்புறமா கடைசியில் முடிக்கும் போது இந்த உவமைக்கு கிறிஸ்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி வைக்குவார். அநீதியான பொருள்களை வைத்து நீங்கள் சிநேகிதர்களை சம்பாதியீர்கள், அப்பொழுது உங்களை அவர்கள் நித்திய வீட்டுக்கு கொண்டு போவார்கள் முடிச்சிடுவார். கிறிஸ்து பேசின நிறைய உவமைகள்ல இது கொஞ்சம் புதிரான ஒரு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிர் இருக்குது இதுக்குள்ள. அதுக்குள்ள அங்கங்க மாற்றுதல் வந்துனே இருக்கும். அநீதியான பொருளை வச்சு சேருன்றாரு. இது அப்படியே டைரக்டா எடுத்து பாருங்க, என்ன சொல்றாரு தெரியுங்களா, இந்த உக்ரானக்காரன் பொய் கணக்கு எழுதிட்டான், நீங்களும் என்ன பண்ணுங்க, அப்படிதான் இருக்குது பாருங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உக்ரானக்காரன் பொய் கணக்கு எழுதிட்டான். அந்த எஜமானன் பார்த்து உக்ரானக்காரனை மெச்சிக்கொள்ற, ஆஹா புத்தி உள்ள ஒரு புத்திசாலி பாயுருன்ட்டு. இப்போ கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அப்படியே நீங்களும் பண்ணுன்றாரு. அப்ப நம்ம பொய் கணக்கு எழுத சொல்றாரா? இல்லை. அப்பனா இதுல ஏதோ ஒரு கரெக்ஷன் இல்லை, எங்கேயோ கிறிஸ்து வேற என்ன பேசினுக்கிறார். திருப்பி இந்த உவமை யார்கிட்ட பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சீசர்கள்ட்ட தான் பேசுறார். வசனத்தை திருப்பி கவனிங்க, வாசிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்கு சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா? பரிசேயர்கள் அவங்க வெறும் கேட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தான். அப்போ இந்த முழுக்க முழுக்க உவமை யாருக்கிட்ட தான்? சீசர்கள். சீசர்கள் அன்னைக்குனா இன்னைக்கு யாருக்கு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ முதல் கண்டுபிடிக்கலாம், உக்ரானக்காரன் என்பது யார், யாரா இருக்க முடியும்? வாசிக்கலாம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும், நல்லா கவனிங்க, தேவனுடைய ரகசியத்தின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். எண்ணிக்கொள்ள கடவன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்காக வேலை செய்யணும்னு விருப்பம் படுறாங்களோ அவங்களாம் யார்தான்? உக்ரானக்காரர்கள். எதுக்கு உக்ரானக்காரர்கள்? தேவனுடைய ரகசியத்துக்கு உக்ரானக்காரன். புரியுதுங்களா? அப்ப தேவன் இவர்களுக்கு என்னத்தான் நம்பி கொடுக்கிறாரு? ரகசியங்களை கொடுக்கிறார். புரியுதுங்களா? ஏன் சில நேரத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு சில பேர்கிட்டனா, அவங்க என்ன வேலை அவங்களுக்கு தெரியாமலே பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா, உக்ரான வேலையை செஞ்சுன்னு இருக்குவாங்க. தேவனுடைய ரகசியங்களுக்கு அவர்கள் என்னவா இருக்கிறாங்கன்னா உக்ரானக்காரன். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று. இருங்க, எப்படி இருக்கணும்? மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா இருக்கு. ஆனா அந்த உக்ரானக்காரன் எப்படி இருக்கிறான்? உண்மை உள்ளவனா பொய் உள்ளவனா? பொய். இந்த உக்ரானக்காரன் எப்படி இருக்கணும்? உண்மை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே யாருன்னு தான் பாத்தீங்கன்னா உக்ரானக்காரன். அப்ப நம்ம இந்த உவமையில ரெண்டு மிக முக்கியமான கதாபாத்திரங்களை கண்டுபிடிக்கணும். இந்த உக்ரானக்காரன் யாரு, அடுத்து அங்க இருந்த ஐஸ்வர்யவான் யாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கியமான விஷயம், ரெண்டு கதாபாத்திரங்களை கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? முதல் எதை கண்டுபிடிக்கணும்? இந்த உக்ரானக்காரன் யாரு, அப்புறமா இந்த ஐஸ்வர்யவான் உள்ள மனிதன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த உக்ரானக்காரனை கண்டுபிடிக்கணும்னா முதல் இந்த ஐஸ்வர்யவானை கண்டுபிடிச்சாதான் உக்ரானக்காரனே வெளியே வருவார். புரியுதா? இப்போ உக்ரானக்காரன் நாம்போன்னு ஒரு அளவுக்கு தெரியுது. ஆனா இந்த உக்ரானக்காரன் நீதி நல்ல உக்ரானக்காரனா, உண்மை உள்ளவனா, பொய் உள்ளவனா? பொய். அப்ப இது வேற யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஆனா அதை பார்க்கணும்னா முதல் யாரை கண்டுபிடிக்கணும்? ஐஸ்வர்யவானை கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த ஐஸ்வர்யவானுடைய குணலட்சணங்களை பார்க்கலாம் பாருங்க. இந்த உக்ரானக்காரன் என்னன்னா சொல்றாரு? பொய் சொல்றார். சொன்னாரா? ஏமாற்றினாரா?
தன் எஜமானனுக்கு ஏமாற்றினாரு, அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறமா திருப்பி போய் மோசடி வேலை பண்ணின்னு இருக்கிறாரு, ஃப்ராடு. நீ என்ன பண்ணு, தப்பான கணக்கு குடுன்னு. தான் தப்பு செய்யறது மட்டும் அல்லாமல் மற்றவர்களும் என்ன சொல்றாரு, தப்பு செய்ய சொல்றார். இப்போ நல்லா யோசிங்க, நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், நம்மளுக்கு மேலே ஒரு அதிகாரம் உள்ளவர் இருக்கிறாங்க. நம்ம பண்ணுற வேலையில் ஏதோ ஒன்று நம்ம கிட்ட தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம தப்பு தான் பண்ணியிருக்கிறோம், திருடிட்டோன்னு வைங்க. இப்போ நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டு இன்னும் நிறைய போய் திருடுறோன்னா இந்த எஜமானன் நம்மளுக்கு வேலைக்கு வச்சவர் சந்தோஷப்படுவாரா, இல்லை இன்னும் கோபம் வருமா? நான் சொல்றது புரியுதா? என்ன படுவாங்க? கோபம் தானே படணும். ஆனால் இந்த எஜமானன் என்ன பண்ணுறாரு பாருங்க, கோபம் படல. இந்த எஜமானனுக்கு சினம் வரல, இந்த எஜமானன் ரொம்ப ஆக்ரோஷம் அடையல. ஆனால் மாறாக என்ன பட்டுன்னு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பாராட்டுறார். ஆஹா, நீ புத்திசாலிதாப்பா சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ இந்த எஜமானன் என்ன மாதிரி இருக்கணும்? நான் சொல்றது விளங்குதான்? இந்த எஜமானன் பொய் பேசின உடனே சந்தோஷப்படுறார், ஏமாத்தின உடனே சந்தோஷப்படுறார். மற்றவர்களை ஏமாத்த சொன்னா இன்னும் சந்தோஷப்படுற ஒரு எஜமானன் இருக்கிறானா? அவன் எஜமானனா ஐஸ்வர்யவான் இருக்கிறான். இது யாரா இருக்கலாம்? வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அநீதியுள்ள உக்கிரனக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். என்ன பண்றாருங்களா? எஜமானன் பார்த்து மெச்சிக்கொண்டாங்களாம், ரொம்ப சந்தோஷப்பட்டுதான். இப்ப அந்த வசனத்திலே சொல்லும் இந்த உக்கிரானக்காரனுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்படி தொடர்ந்து வாசிங்க, அதுலயே 8. அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளாய், நல்லா கவனிங்க, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இப்ப 2 விஷயங்களை முன்னாடி வைக்கிறார். ஒன்னு ஒளியின் பிள்ளைகள், இன்னொன்னு பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். ஒளியின் பிள்ளைகளும் முக்ரானக்காரன், பிரபஞ்சத்தின் பிள்ளை அவங்களும் முக்ரானக்காரன். சொல்றது புரியுதுங்களா? 2 விஷயம் கொடுத்துட்டாரு. ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திசாலியா இருக்கிறார்கள். அப்போ ஒளியின் பிள்ளைகள் யாரு? நாம, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்னாடி போயின்னு இருக்கிறவர்கள். இவங்க கூட உக்ரானக்காரன். பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அவங்களும் உக்ரானக்காரன் தான். அவங்களுக்கு எஜமானன் யாரு? புரியுதுங்களா? சாத்தான். இவங்களுக்கு எஜமானன் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த ஐஸ்வர்யவானை கண்டுபிடிக்கிறதுக்கு போலாம். ஐஸ்வர்யவானன்னு சொல்லிட்டு எங்கேயாவது சாத்தான பேசப்பட்டிருக்கான். ஆனா பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நாம ஒளியின் பிள்ளைகளா, அதாவது உலகத்தின் பிள்ளைகளா, ஒளியின் பிள்ளைகளா? நம்ம உலகத்துல இருக்கிறோமா, இல்ல வெளியே வந்துட்டோமா? வசனத்துல சொல்றாரு இல்லையா இயேசு கிறிஸ்து, யோவான் 15:9, நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்துல இருந்து நான் உங்களை என்ன பண்ணிட்டேன், உங்களை பிரிச்சு வெளியே எடுத்துட்டேன். அப்ப நாம கூட அங்கதான் இருந்தோம், இப்ப எங்க வந்துட்டோம்? இப்ப வெளியே வந்துட்டோமா? நிஜமாவா? சரி பார்க்கலாம். இந்த உவமை சொல்லும் நம்ம வந்துட்டுமா வரலையான்றது தான் இந்த உவமையுடைய கன்க்ளூஷன். இப்போ இந்த திருப்பி புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுன்னு வந்துன்னா ஏதாவது குழப்பம் இருக்கா? சரி, இது வரைக்கும் வந்துட்டோம். ஐஸ்வர்யவானுக்கிட்ட போலாம். அந்த பணக்காரன் ஐஸ்வர்யவான் உள்ள மனுஷன் யாருன்னு முதல் கண்டுபிடிக்கலாம். எங்கேயாவது நம்ம சாத்தான ஐஸ்வர்யவான் உள்ள மனிதன் அப்படின்னு வேற எதனா ஒரு உவமையில படிச்சிருக்கிறோமா? எந்த உவமை? யாருன்னா கரெக்டா சொல்லுங்க. படிச்சிருக்கிற நீங்க தான் சொன்னீங்க. ஏதாவது ஒரு உவமையில சாத்தான ஐஸ்வர்யவானுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கா? நான் ஒரு க்ளூ கொடுத்தா கண்டுபிடிக்குவீங்க. குடியான் ஞாபகம் இல்லையா? குடியான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான். அவனுக்கிட்ட போய் இந்த பையன் வேலைக்கு சேர்ந்துட்டான்னு ஒரு உவமை வரும். அன்புள்ள அப்பா ஞாபகம் இருக்கா? அன்புள்ள அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உவமை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த இடத்துல குடியானன்னு ஒருத்தர் இருந்தான். நீங்க சில பேர் பார்க்கறத பார்த்தா இந்த உவமை கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். கேட்கலையா? கேட்டிருக்கிறீங்களா? அப்போ அந்த அந்த இளையகுமாரன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு குடியானுக்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துருவான். ஞாபகம் இருக்கா? அந்த குடியான் யாருன்னு பார்த்தோம், சாத்தானுன்னு தான் பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, டைரக்டாவே இருக்குதுங்க வசனம். இயேசு கிறிஸ்து இந்த முதலாம் வருகையில வந்திருக்கும் போது, அந்த உவமை கேட்காதவர்களுக்கு இது டைரக்டாவே இருக்கு. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில உலகத்துக்கு வந்திருக்கும் போது சாத்தான் கிறிஸ்துவை ஒரு உயர்ந்த பகுதியில் எடுத்துன்னு போய் நிக்க வச்சு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு, இந்த உலகமே எனக்கு. அப்ப எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறான்?
ஆஸ்தி நெறியம் இருக்கு. இந்த ஆஸ்தி நெறியம் உள்ள ஐஸ்வர்யவானுக்கிட்ட உக்ரானக்காரன் வேலை செஞ்சுன்னு இருக்கிறான். புரிஞ்சுச்சா? இப்போ அந்த பணக்காரன் யாரு? ஐஸ்வர்யவான். அப்ப அந்த உக்ரானக்காரன் யாரு? இல்ல அந்த வசனத்தை நல்லா கவனிச்சிருந்தா கண்டுபிடிச்சிருக்குவீங்க. அந்த ஐஸ்வர்யவான் யாரு? உக்ரானக்காரன் யாரு? யாரோ வருது, ஆனா கிட்ட வந்துக்கிறீங்க. இந்த பக்கம் ஒரு உக்ரானக்காரன் இருக்கிறாங்க. இவங்க யாரு? ஒளியின் பிள்ளைகள். இவங்க யாரு? உலகத்தின் பிள்ளைகள். புரியுதா? அப்போ இங்க ஒரு எஜமானன் இருக்கிறான், பணக்கார, உலகத்தின் பிள்ளை. இவங்க மோசடி பண்ணா இவனுக்கு பிடிக்கும். ஏன் இவங்களை வேலை விட்டு தூக்கணும்னு நினைச்சான்? மோசம் பண்ணல. புரியுதா? அதாவது தன் எஜமானன் எதிர்பார்க்கிற வேலை இவன் செய்யல. அதனால தான் என்ன சொல்றாருன்னா, பார்ப்பா உன் பத்தி நான் கேள்விப்படுறதுன்னா நீ வேலை விட்டு வெளியே போ. இவர் மோசம் பண்ண உடனே சந்தோஷப்படுறார். இந்த உவமை வேற ஆப்போசிட்ல இருந்து பார்த்தா தாங்க இந்த உவமையை புரியும். கிறிஸ்து பேசின உவமையை அப்படியே நிழல் பொருள் வச்சு புரிஞ்சுக்கலாம். இந்த உவமையை கண்டுபிடிக்கணும்னா எதிர்முனையிலேருந்து பார்க்கணும். ஆப்போசிட்ல இருந்து நின்று பார்த்தா தான் இந்த உவமையை புரிய வரும். இவர் என்ன சொல்ல வரான், இவர் சொல்ற வரத்துக்கு ஆப்போசிட் மீனிங் போட்டுன்னு பார்க்கணும். அப்போதான் இந்த உவமையே விளங்கும். இல்லைன்னா கிறிஸ்து ஏதோ தப்பு சொல்லிட்டு போயிட்ட மாதிரி தான் தெரியும். இன்னும் குழப்பமாவே இருக்கா இல்லையா? சரி, கொஞ்சம் நான் ஆனாலுக்கு உங்களுக்கு இதை விளக்குறதுக்கு முயற்சி பண்றேன். இப்போ திருப்பி கவனிக்கலாம் பாருங்க. இந்த உவமையில இந்த மனுஷன் பொய் சொன்ன உடனே இந்த உக்ரானக்காரனுக்கு சந்தோஷம் வந்ததா? இந்த உலகம் முழுவதும் யார் கையில் இருக்கு? ஐஸ்வர்யவான். வசனமே இருக்கு, வாசிக்கலாம். 1 யோவான் 5:19. நான் தேவனால் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும். உலகம் முழுவதும் யாருக்குள்ள இருக்கு? பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. பொய் சொன்ன உடனே அவனுக்கு என்னாவது? மெச்சிக்கொண்டால் இவன் தான் ஒரு புத்திசாலின்ட்டு. ஏன் பொய் சொன்னா சாத்தானுக்கு பிடிக்குதுன்னா, அவன் ஆரம்பத்துல இருந்து பொய்க்காரனா இருக்கிறான். இதை கூட கிறிஸ்து சொல்லியிருக்கார். வாசிக்கலாம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால், சத்தியம் அவனிடத்தில் இல்லாததனால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால். அவனே ஒரு பொய்க்கார, பொய்க்கு அவன் பிதாவா இருக்கிறான். அப்போ பொய் பேசுற வேலைக்காரர்களை பார்த்தா அவன் என்னதான் சொல்லுவான்? சந்தோஷத்தா பண்ணுவான். அதுதான் அந்த உவமையில நடந்துன்னு இருக்குது. திருப்பி கவனிங்க. இந்த உக்ரானக்காரன் நண்பர்களை கூப்பிட்டு என்ன சொல்றான்னா, ஏமாத்துன்றான், அதாவது வஞ்சனை செய்யணும். இந்த வஞ்சிக்கிற புத்தி யாருக்கு தெரியுங்களா? அவன் முதல் ஏவாளை வஞ்சித்திருக்கான். அவன் ஏவாளை மட்டுமல்ல, உலகத்தையே வஞ்சித்து நிற்கிறான். ஏன்னா இந்த குணம் அவனுடைய குணம். அதனால அவனுக்கிட்ட இருக்கிற வேலைக்காரர்கள் இந்த குணத்தை பண்ணாங்கன்னா அவன் பாராட்டத்தான் செய்வான். வெளிப்படுத்தல் 12:9 சாத்தானுடைய இந்த வஞ்சிக்கிற குணத்தை பத்தி பேசும். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசுன்னு இருக்கும். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிசீவிங்னு வரும். டிசீவிங்னா என்ன? ஏமாத்து, வஞ்சனை பண்ணுன்ட்டு. இப்போ திருப்பி கவனிங்க, அந்த உவமைக்குள்ள வாங்க. நம்ம யோசிக்கலாம், இல்லைங்க இது எப்படிங்க இந்த ஐஸ்வர்யவான் சாத்தானா இருக்க முடியும் அப்படின்னா, இதுக்கு தேவனே வசனத்தை கொடுக்கிறார். அந்த எஜமானன் பொய் சொல்றதுல சந்தோஷப்பட்டார். கள்ளத்தராசுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ இதுதான் கொடுக்கணும், ஆனா தப்பா என்ன பண்ணு, தப்பு கணக்கு எழுதுன்னு. அந்த தப்பு கணக்கு தான் கள்ளத்தராசு அவருக்கு அருவருப்பான். ஆனா இந்த இடத்துல இந்த எஜமானன் கள்ளத்தராசை பாராட்டுறார். பாருங்க, சொல்றார் பாருங்க. நீதிமொழிகள் 11:1. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். புரியுதுங்களா? அப்போ அவருக்கு எது பிடிக்காது? கள்ளத்தராசு அவருக்கு பிடிக்காது. இப்போ திருப்பி கவனிச்சுன்னு வரலாம். இப்போ நம்ம கிட்ட வரலாம். அந்த உக்ரானக்காரனை பார்த்துன்னு நிற்கிறோம். உக்ரானக்காரன் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தங்க உலகத்தின் பிள்ளைகள், இன்னொருத்தங்க ஒளியின் பிள்ளைகள். உலகத்தின் பிள்ளைகள் யாருக்கு வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க? சாத்தானுக்கு. ஒளியின் பிள்ளைகள் கிறிஸ்துக்கு. இந்த ஒளியின் பிள்ளைகள் உக்ரானக்காரர்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க. இவன் பொய் செய்யணும். இப்போ திருப்பி கேள்வி கவனிக்கலாம். இந்த உவமையில இந்த உக்ரானக்காரன்
இவர் பொய் சொல்லி ஏமாத்தும் போது சூப்பர்ன்றார். ரொம்ப உனக்கு ஞானம் அதிகம்னு பெருமைப்பட்டாராம், மெச்சிக்கொண்டாருன்னா என்ன அர்த்தங்க? இல்லைங்கோ. இப்போ பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் காம்படிஷனில் ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டாங்கன்னா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? அதுதான் நடந்திருக்கு. ரொம்ப பெருமை, மெச்சிக்கொண்டார். ஆஹா, என்னுடைய வேலைக்கார பார்த்தியாப்பா ஏமாதியே இருக்கிறான். பத்தாதோட விஷயம். ஏன் வேலை விட்டு துரத்தணும்னு நினைச்சாரு? என்ன தப்பு பண்ணியிருக்குவார்? திருப்பி கவனிங்க. இவர் தப்பு பண்ணா சூப்பர்ன்றாரு, அது அவருடைய பார்வையில சரி. சொல்றது புரியுதா? இந்த ஊழியக்காரன், இந்த உக்ரானக்காரன் தவறு செய்தால் எஜமானுடைய பார்வையில் அது என்னவா இருக்கு? சரி, இதுதான் சரி. அப்போ இவர் இன்னத்தை பண்ணா அந்த ஐஸ்வர்யனோட பார்வையில தப்புன்னுவார். புரியுதா? இன்னொருட்டி சொல்லணுமா? கிட்ட கரெக்டா சொல்லிட்டீங்க, திருப்பி இன்னொருட்டி சொல்லலாம் பாருங்க. இவர் தப்பு பண்ணா அவர் நல்லதுன்னுவார். அப்போ அவர் தப்புன்னு சொன்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும்? இவர் நல்லது பண்ணணும். இதுதான் வித்தியாசம். அதனால தான் இந்த உவமை வந்து ஆப்போசிட்டா இருக்கும். இந்த உவமை கிறிஸ்து பேசின நிறைய 39 உவமைகள் 45 கிட்ட வரும். இந்த மாதிரி சில உவமைகள் இருக்கு, புதுரா இருக்கும், புரியறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த எஜமானன் இவனை ஏன் வேலை விட்டு தூக்கணும்னு நினைச்சார் தெரியுமா? இவர் நல்லது செய்ய தொடங்கிட்டாரு. உன் பத்தி கேள்விப்படுறது என்ன? நான் எதிர்பார்க்கிற வேலையை செய்யாம எனக்கு மோசடி வேலை பண்ணின்கிற, நீ என்கிட்ட வேலை பண்ணிக்கின்னு நீ வேற யாருக்கோ வேலை பண்ணின்னு இருக்கிற, அதனால உன்னை என்ன பண்ற? வேலை விட்டு துரத்திடுறேன்னு சொன்ன உடனே இவர் யோசிக்கிறார், ஐயோ நான் வேலை விட்டு துரத்தப்பட்டா நான் எங்க போவேன்? கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, நான் போய் பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமை, நான் வெக்கப்படுகிறேன், நான் போக மாட்டேன், உனக்கு என்ன வேணும்? நான் செய்கிறேன், இந்த எடுத்துக்கோன உடனே சந்தோஷப்பட்டார். இப்போ சொல்லுங்க, இந்த மனுஷன் அந்த பொய்யெல்லாம் சொல்றதுனால என்ன கனிகளை கொடுத்தார்? அந்த கெட்ட கனிக்கு பேர் என்ன? மாம்சத்தின் கிரியைகள். புரியுதா? மாம்சத்தின் கிரியைகள் கொடுத்த உடனே அவர் சந்தோஷப்பட்டார். அப்ப அவரை வேலை விட்டு துரத்துறாருன்னா இவர் எதை கொடுக்கல? ஆவின் கனிகளை கொடுக்கிறாரு, வேலை விட்டு போயிடு பண்றாரு. மாம்சத்தின் கனிகளை கொடுத்தா சந்தோஷப்படுவார். இப்ப நம்ம கிட்ட வரலாம். நம்ம உக்ரானக்காரன் தானே, இங்க ஒருத்தர் இருக்கிறார், இங்க ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தா, அதாவது ஒளியின் பிள்ளைகள், உலகத்தின் பிள்ளைகள். இன்னைக்கு நாம மாம்சத்தின் கனிகளை தேவனுக்கு கொடுக்கிறோமா அல்லது ஆவியின் கனிகள் கொடுக்கிறோமா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஆவியின் கனிகளை கொடுத்துட்டோம்னா அவன் வேலை விட்டு துரத்திடுவான். என்கிட்ட என்னத்துக்கு இருக்கிறேன்னு கேட்குவான். மாம்சத்தின் கனிகளை கொடுத்தா நம்மளை பார்த்து பெருமைப்படுவான். நம்ம இப்போ உலகத்தில் இருக்கிறோமா, வெளியே வந்துட்டுமா? வெளியே வந்துட்டுமா இல்லையான்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோடிமஸ் கிட்ட பேசும்போது இந்த காரியங்களை குறித்து பேசின்னு இருக்குவார். நிக்கோடிமஸ் வராரு, கேட்குறாரு, நான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கணும்னா என்ன பண்ணிட்டோன்னு கேட்குறாரு. அதுக்கு நிக்கோடிமஸ் கிட்ட கிறிஸ்துனா சொல்வார்னா, பாருப்பா, நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது விடு, நீ பார்க்கணும்னு நினைச்சாலே நீ மீண்டும் பிறக்கணும். எதில் பிறக்கணுன்றாருன்னா ஜலத்தினாலையும் ஆவினாலையும் பிறக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஜலம்னா என்ன, ஆவினா என்ன அப்படின்னு தெரியும். இப்போ ஜலம்னா என்ன? சத்தியவசனம், பரிசுத்தாவி. அப்போ ஜலத்தில் பிறந்துட்டோம். ஆவியில் பிறக்கிறதுனா அது எப்போ நடக்குது? ஞானஸ்தானம். சரி, கரெக்டாக ஒரு இடத்துல நடக்கும். இயேசு கிறிஸ்து நிக்கோடிமஸ் கிட்டே அவரே சொல்றார், ஆவியில் பிறந்தவர்கள் காத்து மதின்வார். காத்தானது எந்த திசையிலேருந்து வருதுனோ தெரியாது, எப்படி போதுனோ தெரியாது, ஆவியில் பிறந்தவர்கள் அப்படியேன்வார். இது நிக்கோடிமஸ்க்கு புரியல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்தார் பாருங்க. அப்ப பேதுரு சொல்வாரு, அவர் மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப அவர் எதுல வந்துட்டாரு? ஆவி. இப்ப அவர் எப்படி இருக்கணும்? காத்து மதி இருக்கணும். பூட்டி இருக்கு கதவு, உள்ள காத்து மதி வரார், சமாதானம் பேசுறார், காத்து மதி கலைஞ்சு போயிட்டார். அப்போ அவர் எதுல பிறந்திருக்கிறாரு? அப்போ ஆவியில ஞானஸ்தானத்துல வரும். ஆனா அது மட்டுமல்ல, மரணத்துல செத்து உயிர்த்தெழுந்து வராங்க பாருங்க, அதுதான் உண்மையான ஆவியில பிறக்கிறவர்கள். அப்படி வந்தா தான் பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்கவே முடியும், பார்க்கவே முடியும் அப்படின்னு இந்த காரியத்தை சொல்லிட்டார். இப்போ நம்ம கிட்ட வரலாம். இப்போ நம்ம எதன்படி நடந்து நிற்கிறோம்? ஆவியின் படியா மாம்சத்தின் படியா அப்படின்னா வசனத்துல சொல்றார். யோவான் 3:6 வாசிங்க சிஸ்டர். நீங்க
மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். எப்படி இருக்குமா? ஆவினால பிறக்கிறது. இப்ப நம்ம எதுல பிறந்தோம்? எப்போ? அப்ப நம்ம இன்னும் எதை யோசிக்க கூடாது, ஆனா யோசிக்கிறோமா? அப்ப நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்னா, அனலுமின்றி குளிருமின்றியும் இருக்கிறோம். இப்போ இந்த உக்ரானக்காரன் நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிறோமா இந்த பக்கத்தில் இருக்கிறோமான்னு தான் இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு முன்னாடி எடுத்து வந்து நிற்க வைக்குவார். இதை கண்டுபிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலுக்கு போகலாம். இந்த உவமையை ஒட்டி இயேசு கிறிஸ்து வேற ஒரு உவமை கூட பேசியிருக்குவார். தாலாந்து பற்றின உவமை கேட்டிருக்கிறீங்களா? ஒருத்தர் போகிறதுக்கு முன்னாடி வேற தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவாருன்னா 5, 2, 1 தாளந்தை கொடுத்துட்டு போயிடுவாரா? அந்த ஒரு தாளந்தை வாங்கின மனுஷன் என்ன பண்ணியிருக்குவார்னா மண்ணை தோண்டி உள்ள புதைச்சி வச்சுட்டாரா? இப்போ இந்த எஜமானன் வரார், வேற தேசத்துலேருந்து வந்த உடனே எல்லார்கிட்டே கணக்கு கேட்குவார். இந்த உக்ரானக்காரன் என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்கணும். இந்த உவமையில கூட என்ன வந்து கேட்குவார்னா கணக்கை தான் கேட்குவார். இந்த ஒரு தாளந்தை வச்சிருக்கிற மனுஷன் என்ன பண்ணியிருக்குவார்னா வாங்கின தாளந்தை கீழே உழைச்சி வச்சு மேலே என்ன போட்டு மூடி வச்சிருக்குவாருன்னு பார்த்தீங்கன்னா மண்ணு போட்டு மூடி வச்சிருக்கார். அதில் ஒரு தாளந்துன்றோம். அது எவ்வளோ வருஷத்துக்கு கூலி தெரியுங்களா? பாடத்தை கேட்டுங்க சொல்வீங்க. அந்த ஒரு தாளந்து எவ்வளோ வருஷம் கூலி? யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. 20 வருஷம் கூலி. அது 5 தாளந்து 100 வருஷம் கூலி. அவ்வளோ கொடுத்துட்டு போயிருக்குவார். நம்ம சும்மா ஒரு தாளந்து ஏதோ ஒரு காசு நினைக்கிறோங்க, 20 வருஷத்தோடைய சம்பளத்தை கொடுத்துட்டு போயிருக்குவார். பெரிய வேலை இருந்தது இவர்கிட்ட. இவர் என்ன பண்ணிட்டாரு? உள்ள புதைச்சி வச்சிருக்குவார். அதாவது மண்ணு மேலே வாங்கின தாளந்து கீழே. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா பொல்லாத ஊழியக்காரனேன்வார். இப்போ நாம் கூட வாங்கியிருக்கிறோம். நாம் அவர்கிட்ட வாங்கின சத்தியங்களை மண்ணுக்கு கீழேனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசை உலகத்துக்கு மேலே இருக்கா உலகத்துக்கு கீழே இருக்கான். அவருடைய சத்தியம் மண்ணுக்கு கீழே இருந்தா நம்மளுடைய ஆசை மேலே மண்ணு உலகம் முதல், சத்தியம் 2வது. ஆனால் மண்ணுக்கு மேலே சத்தியம் இருந்ததுன்னா நம்மளுடைய ஆசை உலகம் அல்ல, அவர் கொடுத்த சத்தியம். இதுக்கும் உக்ரானக்காரனுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன் சம்பந்தம் உண்டுனா அந்த உக்ரானக்காரன் எதை நேசிச்சா சாத்தான் வேலைக்கு வச்சுக்குவான்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை. நம்மளை என்ன சொல்லிட்டாருன்னா உலகத்திலேருந்து பிரிஞ்சுவான். அதனால தான் யோவான்ல சொல்லும் போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க சிஸ்டர். நீங்க உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. எதை அன்பு கூறாதுன்னு சொல்லிட்டாரு? உலகத்தை அன்பு கூறாத. உலகத்தை அன்பு கூர்ந்தா பிதாவோடைய அன்பு அந்த மனுஷனுக்கிட்ட இல்லைன்னு தெளிவா சொல்றார். 17ஆம் வசனத்துல திருப்பி சொல்வார், யாராவது நம்ம உலகத்தை பிரியப்படுத்தணும்னா யாரை பிரியப்படுத்த முடியாது தெரியுங்களா? தேவனை நம்ம பிரியப்படுத்தவே முடியாது. எபேசியர்ல கூட சொல்றார், வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளை என்ன பண்ணுங்க? கடிந்து கொள்ளுங்கள். இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு எல்லாருமே சபைக்கு காலையில வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை. அழுக்கு துணி போட்டுன்னு எவ்வளோ பேர் வந்திருக்கிறோம்? அதாவது நேத்து ராத்திரி போட்ட அதே துணியோட எவ்வளோ பேர் வந்திருக்கிறோம்? யாரோ வரல இல்லையா? யாரோ வரல. அப்போ நம்ம என்ன பண்றோம்? சுத்தமான துணி எடுத்து நீட்டா வரணும்னு ஆசைப்படுறோம். இப்போ தேவனுடைய பார்வையில் ஒரு வசனம் நம்மகிட்ட என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பாவத்தை அழுக்கு துணி மாதிரி கழட்டி போடணும். நாம என்ன பண்றோம்? அதைத்தான் போட்டுன்னு இருக்கிறோம். அதோடைய நாற்றம் நமக்கு தெரியல. யாருக்கு தான் தெரியும்? அவருக்கு தெரியும். நம்ம மேல மட்டும் நல்ல துணி போடுறோமா? பாவ துணியை கழட்டியே போட மாட்டேன்னு இருக்கிறோமா? அதுல தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோமா? பாருங்க, சொல்றாரு பாருங்க, ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. அந்தகார கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, இங்கிலீஷ்ல பாருங்க என்ன வருதுன்ட்டு. ஸோ ரிமூவ் யுவர் டார்க் டீட்ஸ் லைக் டர்ட்டி க்ளோத்ஸ். என்ன சொல்றாரு தெரியுங்களா? அந்தகார வேலைகளை எப்படி நினைங்கோ? அழுக்கு துணி மாதிரி நினைங்கோ. அதை என்ன பண்ணுவீங்க? கலற்றி போட்டுடுவோம். யாராவது ஒரு வாரம் ஒரே துணி போடுவாங்களா? ஆனால் நாம் மட்டும் என்ன பண்ணி நிற்கிறோம்? ஒரு வருஷம் ஒரே பாவத்தை போட்டு நிற்கிறோமா? இப்போ கேள்வி என்னன்னா, இந்த உக்ரானக்காரன் பார்த்து நிற்கிறோம் இல்லைங்களா? நாம் உலகத்தின் பிள்ளையா ஒளியின் பிள்ளையா? மனசை தொட்டு நீங்களே யோசிங்க.
சாத்தான் நம்மளை வேலை விட்டு டிஸ்மிஸ் துரத்திட்டானா இல்லை இன்னும் வேலைக்கு வச்சுன்னுக்கிறானா? ஏன் தெரியுங்களா இன்னும் வேலைக்கு வச்சுன்னு இருக்கிறான்? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உக்ரானக்காரன் என்னென்ன பண்ணா? பொய், பித்தலாட்டம், அப்புறமா திருட்டு, ஏமாத்து வேலை, மோசடி, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? தேவனே ஏமாத்தின்னு இருக்கிறோம். பலி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? ஏமாத்தின்னு தானே இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கிற உக்ரானக்காரனா இல்லை அவன்கிட்ட இருக்கிறோமா? யார்கிட்ட இருக்கிறோமா? அவன் இன்னமும் நம்மளை வேலை விட்டு துரத்துல. அப்பப்போ வரான், நீ ஏன் என்கிட்ட இருக்கிறேன்னு கேட்குறான். நாம் என்ன பண்ணுறோன்னா, ஐயோ நான் இதை முழுசாக விட்டு உலகத்தை விட்டு முழுசாக வந்துட்டேன்னா எனக்கு கஷ்டம், எனக்கு பலன் இல்லை கொத்துறதுக்கு, நான் போய் யார்கிட்ட என்ன பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் உலகத்தோட ஒட்டி இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும், கொஞ்சம் ஏதாவது கிடைக்குமேன்னு சொல்லி பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, ஆஹா நீ தாப்பா நான் எதிர்பார்த்த ஊழியக்கார, ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்கு. அதனால தான் கிறிஸ்து சொன்னார், 2 எஜமானனுக்கு என்ன பண்ணாதீங்க. இப்போ நம்ம எவ்வளோ எஜமானனுக்கு வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம்? செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில கிறிஸ்துக்கும் தேவனுக்கும், திங்கக்கிழமை பாருங்க, இதுக்கு நம்ம சொல்றதுக்கே வெட்கப்படணும். ஏன்னா இதை யார் சந்தோஷப்படுவான்? சந்தோஷம் அதுக்கு தாங்க பட்டா மெச்சிக்கொண்டான். அந்த உக்ரானக்காரனை பார்த்து என்ன சொல்றான்னா, மெச்சிக்கொள்றான். ஆனா ஆரம்பத்தில் என்ன பண்றான்னா, கூப்பிட்றான், பார்ப்பா உன் பத்தி நான் கேட்கறது என்ன, உன் பத்தி எனக்கு என்ன கேள்வியெல்லாம் வந்திருக்குது, கணக்காலத்தை கொடுத்துட்டு நீ உடனே என்ன பண்ணு, நீ உடனே கிளம்புன்றான். நம்ம ஆரம்பத்தில் சத்தியம் கேட்டு வந்த பாருங்க, நல்ல கனிகளை கொடுக்க தொடங்கிட்டோம். அப்போ இப்படிதான் சாத்தான் கூப்பிட்டு நம்ம கிட்ட பேசின மாதிரி தான், உன் பத்தி என்ன கேள்விப்பட்டுன்னு இருக்கிற, எனக்கு வேலை செய்யாம நீ வேற யாருக்கோ வேலை செஞ்சுன்னு இருக்கிற, உடனடியே என்கிட்ட நீ போ சொன்ன உடனே நம்ம அப்படியே பயந்து அவனுக்கு வேலை செய்ய தொடங்கிட்டோம். அப்படி அதுதாங்க நடந்துன்னு இருக்கு. ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மளை அறியாமலே அவன் எதிர்பார்த்துன்னு இருக்கிற பொய்ன்ற கனிகளை கொடுத்துன்னு இருக்கிறோம், ஏமாற்று வேலைன்ற கனிகளை கொடுத்துன்னு இருக்கிறோம், மோசடின்ற வேலைகளை கனிகளை கொடுத்துன்னு இருக்கிறோம், மாம்சத்தின் கிரியைகளை செஞ்சுன்னு இருக்கிறோம். அவன் அதை தான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறான். அதனால தான் அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, பெருமையா இருக்கிறான். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் வச்சா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இன்னும் அங்கே இருக்கிறோமா இங்கே இருக்கிறோமான்னு. இன்னைக்கு உலகம் நம்மளை சுற்றி இருக்குது இல்லைங்களா? நம்ம இந்த உலகம் நம்மளை இன்னைக்கு வெறுக்கிறாங்களா இல்லை நம்ம கிட்ட கொஞ்சம் நேசிக்கிறாங்களா? நேசிக்கிறாங்கல்ல. இப்போ பாருங்க கிறிஸ்து நான் சொல்றாருன்ட்டு வசனத்தை வாசிங்க. யோவான் 15:18. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைக்கிறதென்று அறியுங்கள். அப்போ உலகம் உங்களை பகைக்கணும். ஏன் பகைக்கணும்? அடுத்த வசனம் 19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். இருங்க அப்படியே நிக்க வைங்க. இன்னைக்கு நம்மள இந்த உலகம் சிநேகிக்குதா? பகைக்குதா? கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க. நம்மள சிநேகிச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம எங்க ஒட்டின்னு இருக்கிறோம்? உலகத்துல. நம்மள இந்த உலகம் பகைக்கும் போது என்ன தெரியுங்களா நினைக்கணும்? நம்மள அவர் பிரிச்சுட்டாருன்ட்டு. இன்னமும் உலகம் நம்மளை பகைக்கலனா என்ன அர்த்தம்? ஒட்டின்னு தான் இருக்கிறோன்னு அர்த்தம். தொடர்ந்து மாசி முடியுங்க. நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நம்மள உலகம் எப்போ பகைக்கிறதோ அப்பதான் அந்த வேலையிலேருந்து நம்ம வந்திருக்கோம். நம்மளை வேலை விட்டு அவன் துரத்திட்டு இருக்கோம். இனி என்கிட்ட நீ என்ன பண்ணாத, வேலைக்கு செய்யாத. ஆனா இன்னமும் நம்ம எங்க ஒட்டின்னு இருக்கிறோம் தெரியுங்களா? இன்னமும் சாத்தான் வேலையிலேருந்து நீக்கிறேன்றான். ஆனா அவன் எதிர்பார்க்குற கனிகளை கொடுத்த உடனே பெருமைப்பட்டு அங்கேயே உட்காருன்றான். திருப்பி கொஞ்ச நாள் ஓடுறோம், கொஞ்சம் தேவனுக்கு கனிகளை கொடுக்க தொடங்குறோம். அப்புறமா அவன் திருப்பி கூப்பிட்டு உன் பத்தி கேட்கறது என்ன, வேலை விட்டு போன்னு சொன்ன உடனே திருப்பி அங்கே போயிடுறோம் பழைய நிலைமைக்கு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இது யாரையும் மனசுல வச்சுன்னு சொல்ல, இது தனிப்பட்ட ஒரு உதாரணங்கள். நம்ம சத்தியத்தில் வழி நடந்துக்குன்னு வந்துனே இருக்கோம். அப்போதான் வீட்டில் ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சே செய்யணும். இப்போ ஒன்றும் வேணாம், அநேகருக்கு வர ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ டிசம்பர் மாதம் சில கிறிஸ்தவர்களுக்கு சத்தியத்தை கேட்டு புதுசாக வந்தவங்களுக்கு வர ஒரு பிரச்சனை. சத்தியத்தை கேட்டு எல்லாம் உள்ளே வந்துட்டோம், கன்னிகளை கொடுக்க தொடங்குவோம். அப்போ தான் ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா? டிசம்பர் 25 ஏன் நம்ம வீட்டில் இந்த ஸ்டார் போடல, ஏன் நம்ம வீட்டில் டெக்கரேஷன் பண்ணல, ஏன் இது பண்ணலன்னு ஒரு சின்னதாக சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை, சில பேர் மத்தியில் வெடியும். அப்போது அங்கே குடும்பத்தில் சத்தியத்தில் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போராடுவாங்க. போராட முடியலன்னா என்ன தெரியுங்களா ஆயிடுவாங்க?
சரண்டர் ஆகிடுவாங்க. பரவாயில்ல, நம்ம இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணலாம், செஞ்சிடலாம் அப்படின்னு பண்ணிடுவாங்க. அப்போ அவன் எதிர்பார்த்துன்னு இருக்கிற கனிகளை என்ன பண்ண கொடுத்துருவோம், தொடங்கிடுவோம். உலகம் நம்மளை பகைக்கும் போது நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடுறோம் பாருங்க. சத்தியமா இல்லை உறவான்னு நம்ம நிற்கும் போது என்ன தெரியுங்களா, வைராக்கியம் காமிக்கணும், சத்தியம்னு தான் காமிக்கணும். ஆமாங்க, தேவனா இல்லை தேவன் கொடுத்த உறவானா தேவன் தான் ஃபர்ஸ்ட். அப்புறமா அவர் திருப்பி இவங்களை சரி பண்ணிடுவார். கொஞ்சம் சண்டை இருக்கோ, ஆனால் நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை உருவாக்குனவர், ஜீவன் கொடுத்தவர். உடனே காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம். இந்த மாதிரி நிறைய வரும். உங்கள் லிஸ்ட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய சோதனைகள் வந்துன்னே இருக்கும். ஆனால் இந்த உவமையில் ஒரு திருப்பம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பேசின அந்த கடைசி வார்த்தைகள், அதை வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவாருடன் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இதுதாங்கோ நிறைய பேருக்கு குழப்பம். அநீதியான உலக பொருளினால் சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். கிறிஸ்து அநீதியை வச்சு செய்கின்றாரு. நான் சொல்றது புரியுதா? கிறிஸ்து அநீதியை வச்சு செய்யணும் எங்கன்னா சொல்வாரா? நீதி தானே செய்யணுவாரு. ஆனால் இந்த வசனத்தில் மட்டும் நீங்களும் அந்த மாதிரியே அநீதியான உலக பொருள்களை வைத்து யாரை சம்பாதின்றாரு? சிநேகிதர்கள். இது எப்படி சாத்தியமாகும்? அவர் நீதியோடைய வேலை தான் செய்யன்னு சொல்வார். அநீதியான பொருள்களை வச்சு நீ சிநேகிதர்களை சம்பாதிச்சிடுங்கன்னா நீ போய் தப்பு பண்ணுன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். இதுதான் கிறிஸ்து பேசின இந்த உவமையை நல்லா தோணுனாதாங்க நம்மளுக்கு அதோடைய வெளிச்சமே கிடைக்கும். எப்படி அநீதி பொருளை வச்சு நம்ம சிநேகிதர்களை சம்பாதிக்க முடியும்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மாளும் போது அப்படின்றார். அதாவது மாளும் போதுன்னா நீங்கள் சாகும் போது. அப்போ நம்ம எப்போ சாகுறோம்? கரெக்ட். ஒன்று ஞானஸ்தானத்தில் சாகுறோம். ஞானஸ்தானத்தில் சாகுறோமா? ஆமாங்க, உண்மைதான். அதுக்கு நிறைய வசனங்களும் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசினே வருவார். நம்ம எடுக்கிற ஞானஸ்தானத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடைய மரணத்துக்குள்ளாக எடுக்கிற ஞானஸ்தானம். கரெக்டா? ரோமர் 6:3-4-5 வந்துன்னே இருக்கும். அப்போ ஞானஸ்தானம் கூட எதுக்கு ஒப்பனை? மரணத்துக்கு ஒப்பனை. ஆனால் ஞானஸ்தானம் மட்டுமா? நீங்கள் மாளும் போது. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர்லேருந்து வாசிக்கலாம். கொலோசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நீங்க என்ன ஆயிட்டீங்க? செத்துட்டீங்க. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இது ஒரு மரணம். நம்ம ஞானஸ்தானத்துல செத்துட்டோம். ஆனா உண்மையான ஒரு மரணம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அது எது? அப்பதான் அவங்க நித்திய வீட்டுக்கு போவாங்க. அது வேற. உண்மையாகவே செத்துருவாங்க. எது? நீங்கள் மாளும் போது. எல்லாருக்குமே வரும். வருதா? எல்லாருக்குமே கேஸ்கெட் எல்லாருக்கும் ரெடியா இருக்கா? எல்லாருக்கும் ரெடியா இருக்குது. யாருமே இந்த கேஸ்கெட் விட்டே வைக்காது. எல்லாருமே மாளணும். ஆனா செத்தா தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்திலிருந்தே போக முடியும். ஆமாவா இல்லையா? விதை விதைக்கப்பட்டதா என்னாவோ முளைக்கும். ஒரு விதை விதைச்சா தான் அது வளர்ந்து அதிக பலன்களை கொடுக்கும். அப்போ நம்மள கண்டிப்பா இந்த மாம்சம் எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்கு போ. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லதாய் எந்திரிக்கும். கனவீனமாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எந்திரிக்கும் சொல்றாரு இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 இதை தெளிவா பேசினே வந்திருக்கார். அப்போ நம்ம கண்டிப்பா என்ன வரோம்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்கு போறோம். இப்போ கவனிங்க, நீங்கள் மாளும் போது உங்களை நித்திய வீட்டுக்கு கொண்டு போனோம். நண்பர்கள் கூப்பிட்டுன்னு போவாங்க. கூப்பிட்டுன்னு போறதுக்கு முன்னாடி அவங்களை எப்படி சம்பாதின்றாரு? அநீதியான பொருள்களை வச்சு சம்பாதின்றார். இப்ப அதை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எது வரைக்கும் தெரியுங்களா உண்மை உள்ளவர்களா இருக்கணும்? ஞானஸ்தானத்துல மட்டும் இல்லைங்க, சாகுற வரைக்கும் இருக்கணும். வெளிப்படுத்தல் 2:10 சொல்வாரு, உங்களை 10 நாளில் காவலில் போடுவார்கள், முடிவு பரிந்தும். அதாவது மரணம் வரைக்கும் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை கொடுக்குறேன்னு சொல்வார் தெரியுங்களா? ஜீவ கிரீடத்தை தருவேன் அப்படின்னு பேசுவார். மத்தேயு 24:13 கூட சொல்வார், முடிவு பரிந்தும் வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்புறம் யார்தான் ரட்சிக்கப்படுவாங்க? முடிவு பரிந்த வரைக்கும் நிலை நிற்கிறவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். இப்போ 2 விஷயத்த நம்ம கவனிச்சுன்னு வந்து நிற்கிறோம். ஒன்று மாளும் போது, சாகும் போது.
நித்திய வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போனோம். அப்போ நித்திய வீடுனா என்ன? இது நம்மளுடைய நித்திய வீடு இது இல்லையா? இப்போ நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம் தெரியுங்களா, இந்த வீடு இது தாத்காலிகமாக கொடுக்கப்பட்ட வீடா. நம்மளுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ். இப்போ இருக்கிறவங்களுக்கு பேர் இங்கே யாருன்னா நம்ம எல்லாருமே ஃபாரினர்ஸாக வாழ்ந்துன்னு இருக்கிறோமா. பேதுரு எழுதுறாரு 1 பேதுரு 1:17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும். இங்கே நம்ம யாரா இருக்கிறோம்? பரதேசிகள், ஃபாரினர்ஸ். இங்க யாரா இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பரதேசிகளா இருக்கிறோம். புரிஞ்சுச்சா? அப்ப நம்ம எங்க போனோம்? நித்திய வீட்டுக்கு போனோம். அப்ப நித்திய வீடுனா எது? வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். இருங்க, எது இந்த வீடு? பூமிக்குரிய கூடாரம். அது எது? பூமிக்குரிய கூடாரம் அழிஞ்சு போயிடுமா? அது எது? நம்மளுடைய சரீரம். புரியுதா? அப்போ இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும். அப்பமா அப்படியே வாசிங்க. வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்துல நித்திய வீடு இருக்கா. கவனிங்க, நித்திய வீடு இருக்கா. அந்த உவமையில எங்க கூப்பிட்டுன்னு போவாங்க? நித்திய வீட்டுக்கு. எது நித்திய வீடு? நித்திய வீடு எது? பரலோகம்ன்றது கரெக்டா? இந்த வசனம் எதை சொல்லுது? இங்க ஒரு கூடாரம் வீடு இருக்கா, இது அழிஞ்சிடுமா? இன்னொரு கூடாரம் கிடைக்குமா வீடு? அது நித்தியத்துக்கும் இருக்குமா? தேவனால் கட்டப்பட்ட கைவேலை. எது அது? தேவனால் கட்டப்பட்ட எது அது? நித்திய வீடு. நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்க போகிற ஆவிக்குரிய சரீரம். புரியுதா இல்லையா? இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மாம்ச சரீரம் பூமிக்குரிய வீடு, இது அழிஞ்சிடும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவனுடைய கையினால் செய்யப்பட்ட ஒரு வீடு இருக்கு. அது எது? ஆவிக்குரிய சரீரம், நித்திய ஜீவன், சாகாமை உள்ள ஜீவன். அந்த ஜீவனுக்கு கூப்பிட்டுன்னு போறதுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்களாம். அந்த நண்பர்களை சம்பாதிக்கணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்குதா? அநீதியான பொருள்கள் இருக்கா. இந்த அநீதியான பொருள்களை வச்சோன்னா அந்த நித்திய வீடு எது? ஆவிக்குரிய சரீரம். அது யாருக்கு கிடைக்கும்? ஜெயம் கொள்கிறவர்கள் கிடைக்கும். அந்த ஆவிக்குரிய சரீரம்ன்ற நித்திய வீட்டுக்கு யார் கூப்பிட்டுன்னு போவாங்க? நண்பர்கள். அந்த நண்பர்களை சம்பாதிக்கணும்னா அநீதியான பொருள்கள் நம்ம கிட்ட இருக்கா. இது கொடுத்தா தான் யார் கிடைக்குவாங்க? நண்பர்கள் கிடைக்குவாங்க. யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ்? யார் அந்த நண்பர்கள்? வாசிக்கலாம் பாருங்க வசனம். லூக்கா 16:9. இயேசு கிறிஸ்து முதல் சொல்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். யாரை சம்பாதியர்கள்? சிநேகிதர்களா சிநேகிதனா? அப்பனா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்னு இல்ல, ஒன்னுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. சிநேகிதர்கள் யார் யாருன்னு கண்டுபிடிக்கணும். முதல் வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் இல்ல யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. இது யார்கிட்ட பேசின்கிறது? இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட பேசுறார். இனி நீங்கள் ஊழியக்காரர்கள் அல்ல. உங்களை யாருன்னு கூப்பிடுற? ஊழியக்காரன். உங்களை யாருன்னு கூப்பிடுன்றாரு? சிநேகிதர்கள். அப்போ கிறிஸ்துவும் நமக்கு யார்தான்? சிநேகிதன். இந்த நித்திய வீட்டுக்கு நம்ம போகும்போது நம்மளை திறந்து வச்சு கூப்பிடுறதும் யார்தான்? ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தா கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸ்தேவான் சாகும்போது பார்த்தாரா? அப்ப சிநேகிதர்கள் அவர் பார்த்திருக்கணும் இல்லைங்களா? யார் யாரை பார்த்தாரு சொல்லுங்க? தேவனையும் கிறிஸ்துவையும் 2 பேரை பார்த்திருக்குவார். அதாவது தரிசனமா பார்த்துட்டு ஜீவனை விட்டுருக்குவார். அவருக்கு வீடு திறக்கப்பட்டிருந்தது. கூப்பிட்டாங்களாம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட்லாம் போட்டு வெல்கம் பண்ற மாதிரி இருக்குமா அந்த தரிசனம். அப்புறமா தான் இவர் மாண்டு போயிருக்குவார். அப்போ இந்த நித்திய வீட்டுக்கு நம்மளை உள்ளோ கூப்பிடுறதுக்கு சிநேகிதர்கள் இருக்கிறாங்க. ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொருத்தர் யாரா இருக்குவார்? இன்னொரு சிநேகிதர் யாரா இருக்கும்? நித்திய வீட்டுக்கு அவங்க தான் நம்மளை போன உடனே உள்ள கூப்பிட்டுக்குவாங்க. ஒன்று இயேசு கிறிஸ்துனா வேற இன்னொருத்தர் யார் தான்? பிதா தான். ஆமாங்க. எப்படி பிதா அப்படின்னு சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம யாருக்கு பிள்ளைகள்?
சரி, தேவனுக்கு பிள்ளைகள். யாருடைய சந்ததி இன்னைக்கு நாம? சரி, கிறிஸ்துவோடைய சந்ததி. ஆபிரகாமுக்கு சந்ததியா இல்லையா? வசனத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம், கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி. கரெக்டா? ஆபிரகாம் சந்ததி. ஆபிரகாம் யார் தெரியுங்களா? தேவனுக்கு நண்பன். நம்ம எந்த சந்ததி தெரியுங்களா? தேவனுக்கு நண்பர்கள் என்ற சந்ததியில் வந்திருக்கிறோம். வாசிங்க வசனம், ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன்னா அவருடைய சந்ததி யாருன்னு தான் சொல்வாரு? என் சிநேகித சந்ததி. புரியுதுங்களா? நம்ம எப்போ ஆபிரகாமுடைய சந்ததியா மாறிட்டோமோ, தேவனுக்கு ஆபிரகாம் யாரு? ஃப்ரெண்டு. நாம் அந்த ஃப்ரெண்டு ஜெனரேஷன், சிநேகித சந்ததியில வந்திருக்கிறோம். யாக்கோபு கூட சொல்வார், வாசிக்கலாம் பாருங்க, ஜேம்ஸ் யாக்கோபு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். தேவனுடைய சிநேகிதன். இப்ப திருப்பி கவனிங்க, நம்மளுக்கு எவ்வளவு சிநேகிதர்கள் இருக்கிறாங்க? யார் யாரு? இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன். இவங்க தான் நம்மள எதுக்குள்ள கூப்பிட்டுக்குவாங்க? நித்திய வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க. ஆனா இவங்களை எப்படி சம்பாதிக்கணுமா? அநீதியான பொருள்களை தான் சம்பாதிக்க முடியுமா? வசனம் பார்த்தோம் இல்லைங்களா? அநீதியான உலக பொருள்களை வைத்து உங்களை நித்திய வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். எப்படி அநீதியான பொருளை வச்சு நாம் எப்படி சம்பாதிக்க முடியும்? சரி, ஒரு கேள்வி. இந்த உலகத்துல உங்களுக்கு தெரிஞ்ச அநீதியான பொருள் எது? அநீதியான பொருள், ஆசை, ஓகே, இச்சை, அதெல்லாம் குணம்ங்க. பொருள் அநீதி. சரி, பணம், காசு, பொருள், அது அநீதியா? ஏன் நீங்க வேலை செஞ்சுதானே சம்பாதிச்சிங்க, அது நீதி இல்லையா உங்களுக்கு? நல்லா யோசிங்க. நம்ம என்ன திருடிலாம் வந்தோம்? வேலை செஞ்சு தானே சம்பாதிச்சிருக்கிறோம். அப்போ அது நீதி தானே. அது எப்படி அநீதியாக முடியும்? ஒன்றும் இல்லைங்க. உலகம் எதெல்லாம் அது தன்னுடைய வேலைக்கு பயன்படுத்தப்படுதோ, அதாவது நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னது காசுன்றது ஒரு கரெக்டான விஷயம் தான். நாம் வேலை செஞ்சு சம்பாதிச்சிருக்கோம், நீதி தான் காசு. ஆனால் காசு, பணம் என்பது அநீதிக்கு பயன்படுத்துகிற விஷயம். புரியலையா? புரியல. சரி, இப்போ நம்ம வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டோமா காசை? நல்லதை தானே நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம். இந்த காசை நாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த காசு எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது பாருங்க. இந்த உலகத்தில் மற்றவர்கள் இந்த பணத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? தேவையில்லாத விஷயம், அநீதி. அப்போ ஒவ்வொரு காரியமும் இந்த உலகத்தால் உண்டானது, சொல்வார் வசனத்தில், உலகத்தால் உண்டானது ஒன்றும் பிதாவினால் உண்டானது அல்லன்னு பேசுவார். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அவரால் உண்டானது அல்லையா. அப்போ யாரால உண்டானதுன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாங்கனால் உண்டானதுன்னு இருக்கும். இப்போ நாம் நீதியாக சேர்த்துருக்கிறோம், ஆனால் நம்ம கிட்ட வந்திருக்குது பாருங்க இந்த பொருள், இது நீதியாக நம்ம சம்பாதிச்சோம். ஆனால் இந்த பொருள் அநீதியான பொருள். ஏன் அநீதியான பொருள் தெரியுங்களா? இது இந்த காசுன்னு எடுத்து வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னணி நிறைய இருக்குது. அது நான் பெரிய எக்கனாமிக்ஸ் வரலாறுலாம் பேச போயிடணும். இதை கவர்மெண்ட் என்ன பேச வச்சு பிரிண்ட் அடிக்குவாங்கோ, அதுக்கப்புறமா அது என்ன மாதிரி இவங்க வேலைகளை செய்கிறாங்கோ, அநீதியான காரியங்கள் மூலியமாக தான் நம்ம கைக்கே வந்து சேர்ந்து நிற்குது ஒவ்வொரு நம்ம வேலை செஞ்சு நிற்கிற பணமும். ஏன்னா இதை பிரிண்ட் அடிக்கிற கவர்மெண்ட்டே அநீதியான கவர்மெண்ட்டுன்னு அங்கிருந்து நம்ம தொடங்கணும். நம்ம கைக்கு வர பொருள் அநீதி, நம்ம சம்பாதித்த விதம் அநீதி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அதனால்தான் அவர் என்ன சொல்லிட்டார்னா, நீங்கள் அநீதியை செய்து சிநேகிதர்களை சம்பாதிங்கன்னு சொல்ல, அநீதியான பொருள்களை வச்சு சம்பாதிங்கன்னார். இன்னும் விளங்கலையா? குழப்பமா இருக்கா? சரி, கத்தி இருக்கா? கத்தி, சின்ன உதாரணம். கத்தி எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படும்? காய் கட் பண்ணுவீங்க. சரி, வேற என்ன பண்ணுவாங்க? நல்லதுக்கும் பயன்படுத்துறீங்க. அதே கத்தி கொலைக்கும் பயன்படுத்தப்படுது. அது யார் கையில் இருக்குதுன்றது தான் முக்கியம். இப்போ பொதுவாகவே கத்தினா, நீங்கள் கத்தியை வச்சுக்கின்னு எங்கன்னா கூட்டத்துக்கு போங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, சும்மா கத்தி வச்சுன்னு போங்க. போலீஸ் உங்களை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? ஏன் நீங்கள் காய்கறி தானே கட் பண்ணின்னு இருக்கிறீங்க வீட்டில், உங்களை என்னத்துக்கு அரெஸ்ட் பண்ணலாம்?
சரி, ஏன் உங்களை அரெஸ்ட் பண்ணா? நீ காய்கறி தானே கட் பண்றீங்க, ஏன் கத்தி வச்சுன்னு போனா கூட்டத்துல பிடிக்கிறாங்க? ஏன்னா அந்த பொருள் என்ன தெரியுங்களா, அது அநீதியை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பொருள் அநீதியை செய்யும். அது யார் கையில இருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு வித்தியாசம். ஆனா அந்த பொருள் எதுக்கு பயன்படுத்தப்படும்? அநீதி. அப்பனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் எதுக்கு பயன்படுத்தப்படும்? ஒருத்தவங்களை தவிர புது சிருஷ்டி அவங்க மட்டும் அநீதிக்கு பயன்படுத்தவே மாட்டாங்க. தன்னுடைய சரீரங்களை நீதிக்கு என்று தன்னுடைய சரீர அவயங்களை பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த உலகத்தினால் உண்டானது எல்லாமே அநீதிக்குரிய காரியங்கள், அநீதி பொருள். ஆனா நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம நீதி செய்யறோமா அநீதி செய்யறோமான்றது வித்தியாசம். புரியலன்னா இன்னொரு உதாரணம் சொல்றேன். புரியலையா? நம்ம இன்னொரு உதாரணம் சொல்லணுமா? இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொருள் நீதியா அநீதியா, அதுதான் பார்த்துன்னு இருக்கிறோம். அதாவது நான் சம்பாதித்த விதம் அல்ல, நல்லா கவனிங்க, நான் சம்பாதித்த விதம் அல்ல, அதோடைய பொருள். இதுக்கு பார்க்கணும்னா ஒரு வசனத்துல இருந்து பார்க்கலாம். பொருளாசை, காசு பணத்தோடைய ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கின்றார். அப்போ அந்த வேறு காசா ஆசையா? ஆசை. ஆனா அந்த ஆசை எதுனால வருது? எது மேல வருது? எது மேல வருது அந்த ஆசை? காசு மேல வருது. அப்போ அந்த ஆசையை தூண்டுறது எது? பணம். அப்ப பணம் நீதியை செய்தா அநீதியை செய்தா? புரிஞ்சுச்சா? அப்போ அந்த பொருள் அநீதி, ஆனா அதை வைத்து நிற்கிறவர்கள் அநீதி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த உவமையில என்ன சொல்வார்னா, அநீதியான பொருள்களை வைத்து. இப்போ அந்த காசுன்ற ஒரு உதாரணமே எடுக்கலாம், நம்ம கிட்ட பணம்ன்ற உதாரணமே வைக்கலாம். இந்த அநீதியான பொருளை வைத்து சம்பாதின்றார், சிநேகிதர்களை சம்பாதின். எப்படி சம்பாதிக்க முடியும்? அவ்வளவுதாங்க. நம்ம கிட்ட தேவன் இந்த காரியங்கள்லாம் கொடுத்துட்டாரு. சில பேருக்கு பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், இல்லை என்னென்னோ இருக்கலாம். இதை வைத்து மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது தேவனையும் கிறிஸ்துவையும் சம்பாதிக்குவோம். இதை வைத்து எனக்கு என்று சேர்த்து வைக்கும்போது இவங்க 2 பேரை நம்ம எழுந்து போயிடும். அதுதான் அதோடைய பாயிண்ட். பாருங்க, வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தி 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். எது மேல வைக்காதன்றார் இப்ப நம்பிக்கைய? உங்களுடைய இருக்கிற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். 18 நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும். எப்படி இருக்கணுமா? தாராளமா யாருக்கு கொடுன்றாரு? ஏழைகளுக்கு கொடுவோம். புரியுதுங்களா? கொடுக்கறதுல கூட ஞானம் இருக்கணும். சில பேர் என்ன தெரியுங்களா நினைக்குவாங்க, சில பேர் என்ன தெரியுங்களா நினைக்கிறாங்க, இன்னைக்கு பொதுவாகவே தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிறவர்களுக்கு கொடுத்தா ஆசீர்வாதம் தேவன் எங்களுக்கு கொடுக்குவார். ஆனால் இந்த வசனம் அதை பற்றி சொல்லலங்க. ஏழைகளுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். கொடுக்கறதுனால என்ன தெரியுங்களா, அது பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்குவாங்களாம். பாருங்க 19 நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. என்ன பண்ணுங்க? எது இந்த பொக்கிஷம் எதுன்றாரு இந்த வசனத்துல? இல்லைங்க, இந்த வசனத்துல பொக்கிஷத்தை எதுக்கு சொல்றாரு? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் தான் நித்திய வீடு. புரியுதா? அந்த நித்திய வீடுன்ற நித்திய ஜீவனுக்கு போனோம்னா பொக்கிஷத்தை சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்? மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அநீதியான பொருள் நம்ம கிட்ட இருக்கு, அதை நீதிக்குன்னு பயன்படுத்திடுங்க. மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்க. இப்படி செய்யும் போது நித்திய ஜீவன நித்திய வீடுல பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுன்னு இருக்குமா. நம்ம கடன் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஏழைகளுக்கு இறங்கும் போது யாருக்கு தெரியுங்களா இது கடன் கொடுக்குற கணக்கு? கர்த்தருக்கே கடன் கொடுக்கிற கணக்கா. நீதிமொழிகள் 19:17 சொல்வாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்தவனுக்கு அதை என்ன பண்ணுவாரு? திரும்பி கொடுத்துருவார். எப்படி கொடுக்குவார் திரும்பி? அத்த எப்படி? ஏழைகளுக்கு 100 ரூபாய் கொடுத்தா அவர் நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்குவாரு? அதா இல்ல, என்ன திருப்பி கொடுக்குவாருன்னா என்ன கொடுக்குவாருங்க? அது எது? ஆசீர்வாதம், நித்திய ஜீவன். புரியுதுங்களா?
நிறைய பேர் தப்பு கணக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏழைகளுக்கு 100 ரூபாய் கொடுத்தா ஆசீர்வதிக்குவார். எவ்வளவு கொடுக்குவார்? எனக்கு 200 ரூபாய் கொடுத்துருவார். அது இல்லைங்க. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நித்திய ஜீவன் என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்குவார். இதை தான் அவர் கொடுக்குறாரே தவிர நமக்கு நம்ம என்ன எதிர்பார்க்க கூடாது, திருப்பி இது இன்கம் வரும்னு எதிர்பார்க்க கூடாது. எபிரேயர் நிருபம் வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்ம பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவனுக்கு பலி செலுத்தணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு. மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க, உதவி செய்யுங்க. இந்த பலிகள் தேவனுக்கு பிரியமா இருக்கும். இதை ஒரு உதாரணத்துல பார்க்கலாம். அநீதியான உலக பொருளை வைத்து தேவனையும் கிறிஸ்துவையும் சம்பாதித்தவர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த உதாரணம் புரிஞ்சுக்குவீங்க நீங்க. பவுல்ன்றது கூட சூப்பரான உதாரணம் தான். கொர்னீலியஸ் அவர்கிட்ட இருந்த பதவி ரோம நூற்றுக்கு அதிபதி, அநீதியான பதவி. அது ஏன் அநீதியான பதவி தெரியுங்களா? அந்த பதவியை வைத்து நிற்கிறவர்கள் மற்றவர்கள் மேல் அவங்களுடைய பவர், அவங்ககிட்ட இருக்கிற பலத்தை காமிக்கலாம். சட்டத்தை போடலாம். அடினா அடி, சாகடினா சாகடி. ஒரு பெரிய கொடுங்கோல் ஆட்சி தான் ரோமர்கள் இருந்த காலகட்டத்தில். அதுல ஒரு முக்கியமான பதவி இருந்துதான் கொர்னீலியஸ் கிட்ட. ஒரு தேவனுடைய பார்வையில் இதெல்லாம் எதுதான்? இது எப்படி பிரதர் அநீதின்னு கேட்குவீங்க. நான் இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். இந்த உலகம் இருக்குதுங்களா, இந்த உலகத்தை இன்னைக்கு ஆட்சி பண்ணின்னு இருக்கிறாங்க பாருங்க. ஆட்சிபரர்கள், பொலிட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்களா, அரசியல். இவங்கள நாம் எப்படி தெரியுங்களா பார்க்குவோம்? மேலே பார்க்குவோம். ஆமாவா? தேவனுடைய பார்வையில் இவங்களை எப்படி தெரியுமா பார்க்குறாரு? இல்லை, கரெக்டாக சொன்னீங்கன்னா அவங்க தெரிஞ்சிடும். நான் க்ளூ கொடுக்குறேன். டேனியல் புஸ்தகம். மிருகம். இவர் எப்படி பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, மிருகம். நேபுகாத்நேச்சர் ராஜாவை மனுஷனுடைய பார்வையில தங்க தலை, தேவனுடைய பார்வையில சிங்கம். மேதோ பர்ஷியாவை மனுஷனுடைய பார்வையில வெள்ளி, தேவனுடைய பார்வையில கரடி. புரியுதா? நம்முடைய பார்வையில நீதி, அவருடைய பார்வையில அநீதி. அதான் சொல்றார், இது அநீதியான பொருள். இப்போ கொர்னீலியஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் அநீதியான பொருள்கள் இருக்கு, ஆனா இதை வச்சு என்ன தெரியுங்களா பண்ணாரு? நீதியை செய்தார். அவர் செய்த நீதி வானத்துக்கு போய் எட்டுனதான். அதனால தான் தேவதூதன் வந்து கொர்னீலியஸை சந்திச்சு பேதுருவை கூப்பிட்டுன்னு வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்க வைக்கிறாங்க. பாருங்க, வாசிங்க. தூதன் வந்து பேசுவார். அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. யாருக்கு வந்து எட்டி இருக்கிறதா? தேவனுக்கு. எது வந்து எட்டினதா? அவர் செய்த அந்த, நல்லா கவனிங்க, ஜெபமும் தர்மங்களும். அதாவது அவர் செய்த ஜெபமும் மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சார். அங்க இருந்த யூதர்களுக்கெல்லாம் போய் ஜெபாலயத்தை கட்டி கொடுத்துருக்குவார். நிறைய நல்லது செஞ்சார். அது யார்கிட்ட எட்டுனதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன்கிட்ட எட்டுச்சான். புறஜாதிகளிலேயே முதல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்று பரலோக ராஜ்யத்துக்கு போன முதல் நபர் இவர் தான், கொர்னீலியஸ். இப்போ இவர் யாரை சம்பாதிச்சார்? நித்திய வீட்டுக்கு கொண்டு போற நண்பர்கள். எப்படி சம்பாதிச்சார்? தேவனுடைய பார்வையில் இருக்கிற அநீதியான பொருள்களை வச்சு நீதியை செய்தார். அதனால எங்கிட்ட இருந்து வருது இப்போ அழைப்பு? பரலோகத்துல இருந்து வந்த தலைப்பு. புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட என்ன சொல்றாரு? நம்ம கிட்ட அநீதி இருக்கு, ஆனா இது எதுக்கு பயன்படுத்துங்க? நீதிக்கு பயன்படுத்துங்க. அப்ப நீங்க யாரை சம்பாதிக்குவீங்க? அப்பதான் தேவனை சம்பாதிப்பீர்கள், சிநேகிதர்களை சம்பாதிக்குவீங்க. இவங்க தான் எங்க போவாங்க? நித்திய வீட்டுக்கு போவாங்க. சரி, இப்போ எப்படிங்க நம்ம பண்றது? அப்பனா மத்தவங்களுக்கு காசு கொடுத்தா போதுமா? அது இல்லைங்கோ. அதுல என்னத்தை எதிர்பார்க்கிறாருன்னா நம்மளுடைய மனசு. ஏன்னா தேவன் என்ன பார்க்கிறாரு தெரியுங்களா? உள்ளான இருதயத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கிறார். அந்த இருதயத்துல என்ன சொல்லணும்னா, நான் தேவனுக்கு பலி செலுத்துறேன் அப்படின்ற இருதயம் இருந்ததுன்னா அவர்கிட்ட நம்ம சம்பாதிச்சு நிற்கிறோம். அந்த இருதயம் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஒரு புது சிருஷ்டியோடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னு சொல்லி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாதவா இருக்குதா, அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா காலத்தை பிரயோஜனம் படுத்துங்கள் என்பார். அது நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, ரிடீம் யுவர் டைம்னு இருக்கும். ரிடீம் யுவர் டைம்னா என்ன தெரியுங்களா? காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள்னா அதை புரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுத்தா புரிஞ்சுக்குவீங்க. இன்னைக்கு நீங்க போய் சில
ஷாப்பிங்க்கு ஏதாவது நீங்கள் பொருளெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சில கூப்பன் கொடுத்துருவாங்க. அந்த கூப்பனை வச்சுக்க நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு காலத்தில் அந்த கூப்பனை கொடுத்து திருப்பி வேறு ஏதாவது பொருள் காசு எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் தான் ரிடீம். அது மேலே என்ன போட்டிருக்குவாங்க தெரியுங்களா, ரிடீம் பண்ணிக்கோன்ட்டு. ஒன்றை கொடுத்தா ஒன்றை கிடைக்கும், அதுக்கு பேர் தான் ரிடீம். அப்போ காலத்தை ரிடீம் பிரயோஜனப்படுத்துங்கள்னா என்ன அர்த்தம்? நீங்கள் காலத்தை வாங்கணும்னா எதை கொடுக்கணும்? ஏதாவது ஒன்று கொடுக்கணும். எதை கொடுத்தா நம்ம நேரத்தை வாங்க முடியும்? நேரத்தை வாங்கணும்னா எத்தை கொடுக்கணும்? பணத்தை கொடுத்தா டைம் வாங்கிடலாமா? நீங்க இன்னைக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்தா கூட நேத்து போன டைம் வாங்க முடியாது தெரியுமா? இந்த உலகத்துல யாருமே வாங்க முடியாது. நம்ம நேரத்தை வாங்கணும்னா எதை கொடுக்கணும்? நம்மளுடைய நேரத்தை கொடுக்கணும். அவ்வளவுதாங்க. நேரத்துக்கு நேரம் தான், வேற எது கொடுத்தாலும் வராது. அப்போ நம்ம நேரத்தை நம்ம பக்கம் எடுக்கணும்னா நம்மளுடைய நேரத்தை கொடுக்கணும். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் எனக்கு என்று செலவு செய்கிற நேரத்தை கொடுத்தால் அந்த நேரத்தை தேவனுக்கு என்று செலவு செய்ய முடியும். நான் தேவனுக்கு செலவு செய்கிற நேரத்தை கொடுக்காமல் அந்த நேரத்தை எனக்கு என்று பிரயோஜனம் படுத்திக் கொள்ளும் போது அந்த நேரம் யாருக்கு போறதில்லைன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு போகாது. இதுதான் புது சிருஷ்டிக்கிட்ட இருக்கிற ஒரு சிந்தனையா இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டியின் பலி. நம்ம செலுத்தக்கூடிய மிகப்பெரிய பலியில எந்த பலி தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நேரத்தை தேவனுக்கு என்று கொடுக்கிற ஒரு காலம், அது ரொம்ப முக்கியமா. அது நம்மளுடைய படிப்பினை பைபிளை தனிப்பட்ட முறையில் டெய்லி படிக்கிறதுக்கா இருக்கலாம், ஆவிக்குரிய கூடுதலா இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லுகிறதா இருக்கலாம், சாட்சியா வாழ்ந்து காமிக்கிறதா இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்யறதா இருக்கலாம். எல்லாமே எந்த கணக்குல வரும்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தோடைய கணக்குல வரும். இன்னொரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நம்ம ஏதாவது நம்ம வீட்டில் விசேஷம்னா எப்போ எவ்வளோ நாளாக ரெடி ஆகுவோம்? ஒரு மாசமா ரெடி ஆயிடுறோம். சபைக்கு வரணும்னா எப்போ ரெடி ஆகிறோம்? தேவனுடைய சத்தியத்தை கேட்க வரும்போது எப்போ ரெடி ஆகிறோம்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெடி ஆயிடுறோமா? தேவனுக்கு வரணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தாவான். நம்ம எப்போ தெரியுங்களா ரெடியா இருக்கணும்? அனுதினமும். நான் சொன்ன ரெடி இந்த ரெடி இல்லை, இந்த ரெடி. நம்ம வசனத்திலையும் தேவனுக்கு கொடுக்கிற கனிகளையும் எவ்வளோ ரெடியா இருக்கிறோம்? அந்த ரெடி எவ்வளோ ரெடியா இருக்கிறோம்? இப்போ பாருங்க பதிலே வரல. ஏன்னா எல்லாம் நீங்க ரெடின உடனே எந்த ரெடி தெரியுங்களா நினைச்சோம்? துணி. அந்த ரெடி பத்தி இல்லவே இல்லை. எதுல ரெடி ஆகணும்? இருதயத்துல. இது எவ்வளோ ரெடியா இருக்கிறோம்? நைட்ல எல்லாருமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பண்ணாம நிறைய பேர் தூங்கவே மாட்டாங்க. கரெக்டா? சிரிக்கிறத பார்த்தா கரெக்ட் மாதிரி தருது. போன் பார்க்காம அந்த போன்ல இருக்கிற சில ஏதாவது ஒரு வீடியோ பார்க்காம தூங்கவே மாட்டேன். ப்ரேயர் பண்ணிட்டு மேல பார்க்குவாங்க. இது பாருங்க, ப்ரேயருக்கு முன்னாடி ப்ரேயர் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு மேல அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்ச உடனே தேவனை தேட மாட்டாங்க. தூக்க கண்ணிலேயே அப்படியே கையை இப்படி தடவி எதை தேடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் எங்கே இருக்கு, யார் இன்னைக்கு என்ன மெசேஜ் அனுப்புனாங்க, என்ன வந்ததுன்ட்டு. அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள்னு சொன்னா இது நகைச்சுவைக்கு இல்லைங்க, சிந்திக்கணும். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள்னு சொல்லும் போது இந்த காலத்தை எல்லாத்தையுமே பிரயோஜனப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம கிட்ட வேதத்திலேருந்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லாததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? ஏன் அந்த இடத்துல வெக்கப்பட்டு போற சொல்லுங்க? தேவனுக்கு நம்ம நேரத்தை கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறோம். அப்ப அவருக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா மட்டும் அவர் எப்படி நேரத்தை கொடுக்குவார் நமக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு, நான் சொல்லும் போது எனக்கு நீங்க நேரத்தை கொடுக்கல, சந்தோஷமா இருந்தீங்க, நீங்க அடிப்படும் போது நான் சந்தோஷமா உட்காந்து வேடிக்கை பார்க்கிறேன்னு அப்படியே பேசியிருக்குவாருங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்களோ அது தேவனுக்கிட்ட இருந்து கிடைக்கும். அப்ப நாம தேவனுக்கு நேரம் கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு? நேரத்தை கொடுப்பார். நாம் நேரமே கொடுக்காம கஷ்டம்னா மட்டும் போய் நேரத்தை கொடுன்னு கேட்டா, நான் பேசுறது மட்டும் கேளுன்னு கேட்டா, அவர் பேசணும்னு காத்து நிற்கும்போது நம்ம காதுகளை எவ்வளோ கொடுத்துருக்குறோம்? ஒரு நிமிஷம் கூட கொடுக்கறது இல்லை. அவர் பேச தொடங்கின உடனே தூக்கம் வந்துடும். ஆமாங்க, பைபிள் படிக்க தொடங்கின உடனே என்ன வரும்? அப்போ நாம் ஜெபம் பண்ண தொடங்கின உடனே தேவன் என்ன பண்ணோம்? அவர் தூங்குறது இல்லைங்க, அவ்வளோதான். நாம தான் பண்ணின்னு இருக்கிறோம். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள்னு சொல்லும் போது ஒரு புது சிருஷ்டியுடைய சிந்தனையில் என்ன இருக்கணும்னா, நமக்கு தேவன் என்ன பண்ணிட்டார்னா நியாயப்பிரமாணத்தை நம்மளுக்கு கொடுக்கல,
அன்பின் பிரமாணத்தை கொடுத்துட்டார். ஆனா இதை தவறான வேலைகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாதா? நம்மள ஒரு பிடிச்சி சங்கிலியில கட்டி வைக்கல, ஃப்ரீயா விட்டுட்டார். ஃப்ரீயா விட்டுருக்கும் போது அவருக்குரிய வேலைகளை செலுத்தணுமா? இதுதான் என்ன பண்றாருன்னா கலாத்தியர்ல பவுல் சொல்றார். கலாத்தியர் 5:13 சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவான அனுசரியாமல் அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். பாருங்க, அதை நான் இங்கிலீஷ்ல படிச்சா இன்னொரு நல்லா உங்களுக்கு புரியும். பட் டோன்ட் யூஸ் யுவர் ஃப்ரீடம். என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை டோன்ட் யூஸ் யுவர் ஃப்ரீடம் டு சாட்டிஸ்ஃபை யுவர் சின்ஃபுல் நேச்சர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை உங்களுடைய பாவத்தை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்கள் பிரயோஜனம் படுத்தாதீர்கள். புரியுதா? நம்மளுக்கு என்னத்தை கொடுத்துட்டாரு? சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு. அதனால இந்த சுதந்திரத்தை நீங்க என்னன்னு நினைச்சுக்காதீங்க, நான் எல்லாமே பண்ணலான்னு நினைக்காதீங்க. புரியுதா? இப்போ இன்னிலிருந்து நம்ம யாருக்கு உக்ரானக்காரனா இருக்கலாம்? நம்மளை சாத்தான் இன்னும் ஏன் வேலை விட்டு தூக்கல? அவன் எதிர்பார்த்துன்னு இருக்கிறத செஞ்சுன்னு இருக்கிறோம். வேலை விட்டு தூக்கிட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? உலகம் உங்களை பகைக்கும். உலகம் உங்களை பகைக்கலனா நம்ம இன்னும் யார்கிட்ட இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறோம். அதாவது ஒளியின் பிள்ளைகளா உலகத்தின் பிள்ளைகளா? இப்போ நம்ம உக்ரானக்காரன் யார்? உலகத்தின் பிள்ளையா ஒளியின் பிள்ளையா? யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கணும்? ஒளியின் பிள்ளைகள் என்ற உக்ரானக்காரனா இருக்கணும். அவங்க தான் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவான். இவங்க என்னவா காணப்பட்டு இருக்கிறாங்க? பொய்யானவன் என்று காணப்படுறாங்க. அப்போ இன்னைக்கு தேவன் என்ன பார்க்கும்போது என்னை உண்மை உள்ளவனா பார்க்கிறாரா, பொய்யானவனா பார்க்கிறாரா? இது என்னுடைய மனசுக்கே தெரியும். அப்போ நம்ம யாரா இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆதாம் வந்தார் பாருங்க, அந்த ஆதாமுடைய சந்ததியா இருக்கக்கூடாது. பிந்தின ஆதாம் வந்தார் பாருங்க, அவர் சந்ததியா இருக்கணும். ஆனா ஒரே வசனத்துல இயேசு கிறிஸ்து நம்மள அந்த வார்த்தை இருக்க பாருங்க, ஷ்ரூட். இந்த உக்ரானக்காரனை பத்தி சொல்லும் போது இந்த ஊமையில கவனிங்க, நான் உங்களுக்கு மேலும் ஆதாரம் கொடுக்குறேன். கிறிஸ்து நம்மள இப்படிதான் இருக்க சொன்னாருன்ட்டு. அந்த உக்ரானக்காரன் அப்படின்ற ஊமை படிக்கும் போது அந்த உக்ரானக்காரனை அந்த ஐஸ்வர்யவான் பார்த்துட்டு என்ன சொல்லுவான்? ஏன் மெச்சிக்கொள்றான்? அந்த உக்ரானக்காரனுக்கு ஒரு பேர் சொல்லுவான். இங்கிலீஷ்ல யாருன்னா படிச்சிங்களா? பாருங்க, இங்கிலீஷ்ல நான் போடுறேன், நல்லா தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. அதை வாசிங்க. இங்கிலீஷ்ல நீங்களே படிச்சிடுங்க. யாருன்னா ஒருத்தவங்க எந்திரிச்சு நின்று கொஞ்சம் வாசிங்க, பரவாயில்ல. யாருன்னா படிங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்கிறது படிங்க. The master commanded the dishonesty manager because he had acted shrewdly. போதுங்க, கரெக்ட். அவன் என்னவா ஆக்ட் பண்ணியிருக்கிறான்? ஷ்ரூட். ஷ்ரூட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஞானம், கன்னிங், வஞ்சனையா இருக்கிற என்னவா? கன்னிங்னஸ். புரியுதா? அதனால தான் அதை கிங் ஜேம்ஸ்ல என்ன போட்டிருக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைஸ்லின்னு போட்டிருக்குவாங்க. தமிழ்ல உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா புத்திசாலியா என்ன பண்ணியிருக்கிறான், செஞ்சிருக்கிறான். நான் சொல்றது புரியுதா? இந்த உக்ரானக்காரன் என்ன வேலை பண்ணா? இந்த வார்த்தையை பார்த்து சொல்லுங்க. நீங்க 2 வார்த்தை இருக்கு உங்களுக்கு, கவனிக்கிறீங்களா? ஒன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு ஷ்ரூட். அந்த ஷ்ரூட்னா என்ன? ஞானம், ஒரு கன்னிங், ஒரு வைஸ்லி. நம்ம இப்படி இருக்கலாமா? நீங்க ஆயிடுச்சு, முடிச்சிரு, ஒரு 5 நிமிஷம் தான் கவனிங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து எங்கன்னா சொல்லியிருக்கிறாரா? ஷ்ரூடா இருன்னு எங்கன்னா சொல்லிக்கிறாரா? ஷ்ரூடு சொல்லியிருக்கிறாருங்க. எங்க தெரியுங்களா சொல்லியிருக்கிறாரு? வசனத்தை வாசிங்க. மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்கள். அந்த வினா உள்ளவர்களா இருக்குது பாருங்க. அந்த வார்த்தைக்கு பேர் என்ன தெரியுங்களா? இப்ப நீங்களே பாருங்க. ஷ்ரூட், வைஸ். எப்படி இருங்கன்னு சொல்றாரு தெரியுங்களா? அந்த உக்ரானக்காரன் என்னவா இருந்தா? ஷ்ரூடா இருந்தா. நீங்களே எப்படி இருன்றாரு? அதே மாதிரி ஷ்ரூடா இரு. ஆனா அவ என்ன பண்ணானா தீமை செய்தான். நீங்க என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. இதுதான் வித்தியாசம். அதனால தான் இந்த உவமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா படிச்சாதான் இது புரியவே வரும். அப்போ அந்த உக்ரானக்காரன் கூட எப்படி தான் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரூடா தான் இருக்கிறான். ஷ்ரூட்னா என்ன? இது அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, ஆனா அது தப்பா பயன்படுத்துறான். ஆனா நம்மளுக்கு என்ன சொல்றாரு? நீயும் ஞானத்தை பயன்படுத்து, நீயும் ஷ்ரூடா இரு, ஆனா நல்லதை செய், நல்லதை செய். அதை செய்யும் போது நீ யாரை சம்பாதிக்குவ?
தேவனையும் கிறிஸ்துவும் சம்பாதிக்குவேன். அதுக்கு நம்மளுக்கு என்ன புத்தி இருக்கணும் தெரியுங்களா? தெளிந்த புத்தி. இது இருந்தா தான் இருக்கவே முடியும். இதுக்கு பிலிப்பியர் நிருபத்தில் பவுல் என்ன பண்ணுவார்னா, நம்மளுக்கு யாரா இருக்கணும்னு சொல்லுவார். இது பேதுரு தெளிந்த புத்தியா இருங்கன்னு சொல்லி பிலிப்பியர் நிருபத்தில் பவுல் இதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குவார். என்ன ஆலோசனை சொல்வார்னா, கிறிஸ்துக்குள் இருந்த அந்த சிந்தனை உங்களுக்குள்ள கூட இருக்கணும்வார். கிறிஸ்துக்கிட்ட கூட நிறைய காரியங்கள் இருந்தது. உலகத்துடைய பொருள்கள்லாம் கையில் வச்சார். எது? காசு, பணமே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அது யார்கிட்ட கொடுத்துட்டாரு? யூதாஸ்ட்ட கொடுத்துட்டார். நினைச்சிருந்தா அதெல்லாம் தனக்குன்னு வச்சிருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, உதவி செய்யணும். இந்த சிந்தனை யாருக்குள்ள இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள்ளோ இருக்கிற சிந்தனை உங்களுக்குள்ள கூட என்ன பண்ண இருக்கணும். இப்போ திருப்பி கவனிங்க, அந்த உவமையை முடிக்கும் போது இன்னைக்கு பார்த்துன்னு இருக்கிற இல்லையா உக்ரானக்காரன், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா உனக்கு நிறைய கொடுக்கலாம். நீ கொஞ்சத்திலே உண்மை இல்லைன்னா உனக்கு எப்படி பெரிய விஷயங்களை கொடுக்க முடியும்னு பேசியிருக்குவார். அப்போ இந்த மனுஷன் எதில் உண்மை இல்லை? இந்த உக்ரானக்காரன் கொஞ்சம். ஆனால் அது கொஞ்சமா? அவ்வளோ எண்ணெய், அவ்வளோ கோதுமை பார்த்தோம் இல்லைங்களா? 35,000 கோதுமை கொடுக்கணும், 35,000 லிட்டர் கோதுமை கொடுக்கணும், அவ்வளோ இருந்தது. அதே கொஞ்சம் என்றார். அதுலேயே இவனுக்கிட்ட என்ன இல்லை? உண்மை. இப்போ நாம் கூட உக்ரானக்காரனா? நம்மள்கிட்ட கொடுத்துருக்கிறாரா? என்ன கொடுத்தாரு? அதுக்கு ஒரு வசனம் வேற என்னவோ சொல்லுச்சு. சத்தியம்ன்றது கரெக்டு. மேலும் உக்ரானக்காரன், மறந்துட்டீங்களா? தேவனோட உக்ரானக்காரன், தேவன் என்னத்தை கொடுத்துருக்கிறார் அவர்கிட்ட? ரகசியங்களுக்கு உக்ரானக்காரன். மறந்துட்டீங்களா? அப்ப நம்மள்ட்ட என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? தேவனுடைய ரகசியம். அதுக்கு நாம யாரு? உக்ரானக்காரன். இது கொஞ்சம்ன்றார். இந்த கொஞ்சத்துல நம்ம என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அதனால தான் இன்னொரு உவமையில இயேசு கிறிஸ்து பேசியிருக்குவார். பேசுறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சம், அந்த உக்ரானக்காரன் கொஞ்சம் தான், அதுலயே அவன் உண்மை இல்லைன்னா அநேகத்துல அநீதி. இப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சத்தியம் கொஞ்சமா நிறையமா? கொஞ்சங்க. இது நம்மளுக்கு நிறைய மாதிரி தெரியுது. அவருடைய பார்வையில் தெரியுங்களா? கொஞ்சம் தான், டிராப் தான். இதுல உண்மை இல்லைன்னா அதுல கிடைக்காது. இதுல உண்மை இருந்தா நிறைய விஷயங்கள் கிடைக்குமா? இதைத்தான் அந்த வெள்ளிக்காசு கொடுத்துட்டு போறா இல்லைங்களா, 5:2:1, இதே விஷயம் சொல்லியிருக்குவார். நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாக மாத்துகிறேன், எஜமானோட சந்தோஷத்தில் வந்து பிரவேசின்வார். ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் தான் கொடுத்தாரா. அந்த மனுஷர்கள் அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க? வந்த உடனே சம்பாதித்து கொடுத்துருவாங்க. அதனால என்ன சொல்வார்னா, கொடுத்துருந்தே கொஞ்சம். அந்த 5 தாலந்து எவ்வளோ தெரியுங்களா? 100 வருஷத்துக்கான சம்பளம். அது 5 தாலந்து 2 தாலந்து 1 கொடுத்துருக்குவாரு. அந்த 5 தாலந்து எவ்வளோன்னா 100 வருஷத்துக்கான கூலி. நம்மளுக்கு 1 வருஷத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் எப்படி இருக்கும்? வேலைக்கு போகிறோம் இல்லையா, எல்லாருமே 1 வருஷத்துக்கான சம்பளத்தை இன்னைக்கே அட்வான்ஸாக போட்டாங்கன்னா இல்லை எவ்வளோ இருக்கு? எப்படி இருக்கோ? நிறைய இருக்கோ? 100 வருஷத்துக்கான சம்பளம் போட்டாங்கன்னா புரியுதா? அந்த 5 தாலந்தோட மதிப்பு 100 வருஷத்துக்கான சம்பளம் அது. ஏன்னா ஒரு தினாரி ஒரு நாளுடைய கூலி. அந்த கணக்கு வேற இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். அவ்வளோ கொடுத்துட்டு போயிருக்காரு. அத்தையை என்ன சொல்வார்னா, கொஞ்சம் பண்ணுவார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிபதி ஆக்குவேன். அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம் ரகசியம் கொஞ்சம் தான். நம்ம அதிலேயே உண்மையாக இல்லைன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன் அநேகத்தின் மேல் அதிபதியாய் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. திருப்பி ஒரு 2-3 வசனம் வாசிச்சு முடிக்கலாம். லூக்கா 16:11. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இந்த வசனத்தை கவனிங்க. அநீதியான உலக பொருளிலேயே உண்மை இல்லை. இந்த உலக பொருள் அப்ப தேவனுடைய பார்வையில என்னதான்? அநீதியான பொருள்கள். இதுலயே உண்மை இல்லை. உண்மைனா என்ன? தனக்கு என்று வைத்துக் கொள்ளாமல் பிறனுக்காரியவர்களை நோக்கி பார்க்கறது அந்த சிந்தனை. இதுலயே உண்மையாக இல்லைன்னா பெரிய பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கான். அதுக்கு என்ன சொல்றாரு? Who will trust you with true riches of heaven என்றார். பரலோகத்துல உண்மையான ஒரு பொக்கிஷம் இருக்கு. அதை எப்படிப்பா கொடுக்க முடியும்? உலகத்துல இருக்கிற கொஞ்சம் அநீதியான பொருளையே நீ இப்படி வேணும் நீனா, உலகத்துல அவ்வளோ பெரிய பொருள் இருக்கு பரலோகத்துல, அதை நான் எப்படி தர முடியும்ன்றார். புரிஞ்சுச்சா? அப்போ இந்த அநீதியான பொருள்களை வச்சு என்ன பண்ணோம்? மற்றவர்களுக்கு
நல்லதை செய்யணும், நீதியை செய்யணும். செய்யும்போது யாரை நாம் சம்பாதிக்குவோம்? 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்துவையும் சம்பாதிக்குவோம், பிதாவாகிய தேவனையும் சம்பாதிக்குவோம். ஆனா இன்னைக்கு நம்ம எவ்வளோ எஜமானனுக்கு வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம்? வேலை செய்யறோமா? அதை தான் அவர் சொல்றார். வாசிங்க லூக்கா 16:13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். புரியுதுங்களா? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். யார் யாருக்கு வேலை செய்ய முடியாது? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இப்போ நம்ம எவ்வளோ எஜமானனுக்கு செய்யணும்? அந்த எஜமானன் யாரு? தேவன். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கிறிஸ்து. இவர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஊழியமே செய்யணும், உக்ரானக்காரனா இருக்கணும். இப்போ நம்ம யாருக்கு உக்ரானக்காரனா இருக்கிறோம்? இதான் முடிவு. கிறிஸ்துக்கா பிசாசுக்கா? யாருக்கு நம்ம உக்ரானக்காரனா இருக்கிறோம்? கிறிஸ்துக்கா பிசாசுக்கா? திருப்பி கிறிஸ்துன்னு சொன்னா திருப்பி அந்த கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, சாத்தான் நம்மளை வேலை விட்டு தூக்கிட்டானா? இன்னும் என்ன பண்ணி இருக்கிறான்? வேலைக்கு வச்சிருக்கிறான். அப்ப நம்ம யாருக்கு ஊழியக்காரனா இருக்கிறோம்? சாத்தான். யாருக்கு இருக்கணும்? ஆனா 2 பேருக்குமே இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். ஆனாலும் இருக்கிறோம். அப்படி இருந்தா என்ன பண்றேன்ட்டார்? வாந்தி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டார். நாம் வாந்தியாக மாறலாமா மாற வேணாமா என்ற முடிவுடன் இந்த ஒரு பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். தேவனே நம்மளை ஆசீர்வதிச்சு உண்மை உள்ள உக்ரானக்காரனாய் மாறுவதற்கு நம் அனுதினமும் நம்மளுடைய பிரயாசங்களை எடுத்து சாத்தான் வேலையை விட்டு நம்மளை துரத்தணும். நீ இனி என்கிட்ட வேலையே செய்யாதன். அந்த நிலைமைக்கு யார் சாத்தானை மாத்துறாங்களோ அவங்க ஜெயம் கொண்டவர்கள். அந்த நிலைமைக்கு யார் மாத்தலையோ அவர்கள் உண்மையான உக்ரானக்காரன் அல்ல, போலியான உக்ரானக்காரன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.